من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولما بلغ أشده آتيناه حكما وعلما وكذلك نجزي المحسنين. அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையினால் வாரம் வாரம் நடைபெறக்கூடிய எங்களுடைய இந்த மஹல்லாவுடைய தினத்தில் நல்ல பல விடயங்களை கேட்டு நமது வாழ்வில் கடைபிடித்து நடப்பதற்காக வேண்டியும் அதே மாதிரி சில அளிக்கப்பட்ட சமூகத்தாருடைய என்ன காரணத்தின் காரணமாக அளிக்கப்பட்டார்கள், எந்த தன்மையின் காரணமாக, எந்த செயற்பாட்டின் காரணமாக, எந்த நடவடிக்கைகளின் காரணமாக அளிக்கப்பட்டார்கள் என்கிற செய்திகளை நாங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அப்போ எனவே எதன் காரணமாக வெற்றி பெற்றார்கள், என்னென்ன பண்புகள் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தது, அதனால் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. என்னென்ன நடவடிக்கைகளின் காரணமாக அளிக்கப்பட்டார்கள், எனவே அந்த காரியத்தை, அந்த நடவடிக்கைகளில் அந்த தன்மையை நான் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அதனை அந்த செயற்பாட்டை என்னுடைய வாழ்க்கையை விட்டு நான் தூரமாக்கி விட வேண்டும் என்கிற நோக்கத்துக்காக வேண்டித்தான் நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துல ஒன்று கூடுகிறோம். எனவே அந்த நோக்கத்தை நாங்கள் மறந்து விடாமல் கேட்கிற விடயங்களை உன்னிப்பாக ஒரு சிந்தனையோட கேட்டால் தான் எங்களுக்கு என்ன செய்ய முடியும், படிப்பினை பெற முடியும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஃபீ ஸாலிக லذிக்ரா லிமன் கான லஹு கல்புன். குர்ஆன்ல நாங்க சொல்லித்தர விடயத்துல படிப்பினை இருக்குது, பயன்பாடு இருக்குது, யோசிக்கிறதுக்கு தூண்டும். யாருக்கு? லிமன் கான லஹு கல்புன். யாருடைய உள்ளம் அந்த சபையில சமூகம் அளித்திருக்குமோ அவருக்கு தான். அப்போ உள்ளம் என்ன செய்யணும்? இந்த இடத்துல நாங்கள் இன்றைக்கு ஒரு விஷயத்தை கதைக்கிறோமா இருந்தால் எங்களோட உள்ளம் ஒருமித்த உள்ளமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், உள்ளத்த சிந்தனையை அங்கிருந்து பரப்பக்கூடாது, வேறு சிந்தனை இருக்கக்கூடாது, வேறொரு செயற்பாட்டில் ஈடுபடக்கூடாது என்கிற விடயத்தை என்ன செய்கிறான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது எல்லா விடயங்களிலும் தான். ஏனென்றால் மனிதனாகிய எங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான், வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. நாங்கள் தான் உங்களோட தாய்மாருடைய வயிற்றில் இருந்து நாங்கள் உங்களுக்கு எந்த ஒன்றுமே தெரியாத நிலைமையில நாங்கள் என்ன செஞ்சோம், வெளியாக்கினோம். அந்த நேரத்தில் எங்களுக்கு எந்த ஒன்றும் தெரியாது. பிள்ளை தாயுடைய வயிற்றில் இருந்து வார நேரத்தில் எந்த ஒரு சிந்தனையும் அதுக்கு இருக்காது, எந்த ஒன்றும் தெரியாது. அல்லாஹ் அதுக்கு பிறகு என்ன சொல்றான், வஜஅல லக்கும் முஸ்தம்அ, செவி கேட்கிற தன்மையை தந்திருக்கிறோம். எந்த பிள்ளைக்கு பிறக்கிற நேரத்தில் கேட்கிற தன்மை இல்லையோ அந்த புள்ளை காது கேட்காது, பேசாது. அந்த பிள்ளைக்கு என்ன கிடைக்காது. எந்த பிள்ளை பிறக்கும் போது செவி புலனை இழந்து பிறக்குமோ அந்த பிள்ளைக்கு என்ன செய்ய முடியாது, எதனை கேட்க முடியாது. எனவே அது கடைசி வரைக்கும், அது 55 வருடங்கள் வாழ்ந்தாலும் 85 வருடங்கள் வாழ்ந்தாலும் அந்த பிள்ளைக்கு கேட்கிற எந்த ஒன்றும் தெரியவும் மாட்டாது, அதே மாதிரி பேசவும் தெரியாது. அந்த பிள்ளை பிறந்தது மட்டும்தான். அந்த பிள்ளை இந்த உலகத்துல ஒரு சடமாக இருக்கும். அதுவும் கண் பார்வை இருக்குமா இருந்தால் இந்த உலகத்தை விளங்கிக் கொள்ளும். சில விடயங்கள் இஷாராவின் மூலமாக விளங்கிக் கொள்ளும். கண் பார்வையும் இல்லை என்று சொன்னால் அந்த பிள்ளை வெறுமனே ஒரு உடம்பு மட்டும்தான், ஒரு உயிருள்ள ஒரு சடம் மாத்திரம்தான். அதுக்கு ஏன் எந்த விடயத்தை விளங்க வேண்டுமோ, அறிவு வர வேண்டுமோ, அந்த அறிவு வர வேண்டிய சாதனம் அந்த பிள்ளைக்கு இல்லை. எனவே அந்த பிள்ளை எல்லாம் குற்றம் பிடிக்க மாட்டான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்களை நான் வயிற்றிலிருந்து, தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியேற்றும் போது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதுக்கு பின்னால நாங்கள் உங்களுக்கு என்ன செஞ்சோம், செவிப்புலனை தந்தோம், கேட்கிற சக்தி உங்களுக்கு இருக்குதா, தந்திருக்கிறோம். வல் அப்சார, பார்வையை தந்திருக்கிறோம். வல் அஃஇதத, உள்ளத்தை தந்தோம். உள்ளத்தை தந்தோம்னா உள்ளமும் கிரகிக்கக்கூடிய, நல்ல விடயங்களை கேட்கக்கூடிய பக்குவத்தில் இருக்கிறது. சில பிள்ளைகளுக்கு காதும் கேட்கும், கண்ணும் பார்க்கும், ஆனால் உள்ளம், அந்த உள்ளத்தால் கிரகிக்கிற தன்மை இருக்க மாட்டாது. அந்த பிள்ளைக்கு உள்ளத்தால் கிரகிக்கிற, யோசிக்கிற, இது நெருப்பு தொடக்கூடாது, இது தண்ணி நனைக்கும் என்கிற தன்மை இருக்காது. ஏன்? உள்ளம் சின்ன பிள்ளை உள்ளம், அந்த விலங்கெடுக்காத உள்ளம். எனவே அந்த பிள்ளையும் அல்லது நினைச்ச மாட்டான், குற்றம் பிடிக்க மாட்டான். ஒரே மூஞ்சில இருப்பாங்க சில பிள்ளைகள், ஒரே தோட்டத்தில் இருப்பாங்க சில பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள், சொர்க்கவாதியான பிள்ளைகள். அது 80 வருடம் வாழ்ந்தாலும் சரி, 100 வருடம் வாழ்ந்தாலும் சரி, அந்த ஆட்களுக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், குற்றம் பிடிக்க மாட்டான். அப்ப எனவே இந்த ஒரு மனிதன் அறிவை பெற வேண்டிய சாதனங்கள் தான் இவை.
கண், காது, பேச்சு, உள்ளம். எனவே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்ன ஃபீ ஸாலிக லதிக்ரா, நாங்கள் சொல்லக்கூடிய விடயங்களில் படிப்பினை இருக்கிறது. யாருக்கு? லிமன் கான லஹு கல்புன், யாருக்கு உள்ளம் இருக்கிறதோ, கிரகிக்கக்கூடிய உள்ளம் யாருக்கு இருக்கிறதோ அவருக்கு. அப்ப எனவே சிந்தனையை நாங்கள் சிதறடிக்க கூடாது, சிதற விடக்கூடாது. நாங்கள் ஒருமித்த சிந்தனையோடு என்ன செய்ய வேண்டும்? உட்கார வேண்டும். காது சாத்தி கேட்க வேண்டும். அடுத்த என்ன சொல்கிறான்? காதை கொடுக்கணும், செவி புலனை கொடுக்கணும்னு சொல்லலாம். காதை என்ன செய்யணும்? கொடுக்கணும், காது சாத்தி கேட்கணும். வஹுவ ஷஹீத், அவரும் இந்த இடத்துல சமூகம் அளிச்சிருக்கணும். தூங்காமல் வேற வேலைகள் செய்யாமல் அவரும் ஒரு உணர்வோடு இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? உணர்வோடு இருக்க வேண்டும். அதனாலதான் ஜும்மால என்ன சொல்றாங்க? தூங்கக்கூடாது. தூங்குறதுக்கு ஜும்மாக்கு போறதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு தூக்க வசக்கம் இருந்தால் நேரத்தை அரை மணி நேரம் 1 மணி நேரம் தூங்கிக் கொள்ளுங்கள். ஏன்? அந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்தமஅ, காது சாத்தி அந்த ஜும்மாவை கேட்கிறார். அப்ப எனவே அந்த கேட்கின்ற விடயம் உள்ளத்துக்கு போகுது, சிந்திக்க வைக்கிறது, சிந்தனையை தூண்டுகிறது, தன்னுடைய பிழையை ஒத்துக்கொள்ள வைக்கிறது. நல்ல நான் இருக்கக்கூடிய விடயம் உண்மைதான், நல்ல விடயம் தான், அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உணர்வை தூண்ட வைக்கிறது. எதன் காரணமாக? உள்ளம் ஒருமித்த உள்ளம், சிந்தனை ஒருமித்த சிந்தனை, தான் சமூகம் அளித்திருக்கிறார், காது சாத்தி கேட்கிறார். எனவே கேட்கின்ற விடயம் உள்ளத்திற்குள் போகிறது, மாற்றம் ஏற்படுகிறது. இதற்கு மாற்றமான ஒரு மனிதன் இருப்பானா இருந்தால் அவர் வெறுமனே வந்து உட்கார்ந்து போறாரு, பக்கத்தில் லவா வீண் வேலை செய்து விட்டு செல்கிறார். இது குத்துபாவுடைய ஹதீஸில் நாம் பார்க்க முடிகிறது. எனவே நாங்கள் இந்த கேட்கின்ற விடயங்களை இந்த சிந்தனையோடு நாங்கள் கேட்போமாக இருந்தால், வார வாரம் கேட்போமாக இருந்தால் நிச்சயமாக எங்களில் மாற்றம் வரும், நிச்சயமாக எங்களில் மாற்றம் வரும். எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் 7, 10, 7:15 அதுக்கு வந்தால் மாஷா அல்லாஹ் என்னது 1 மணி நேரத்துக்கு கூடவே இருக்குது, டைம் இருக்குது. 1.5 மணி நேரம் மட்டும் டைம் இருக்கு. மாஷா அல்லாஹ் அதிகமான விடயங்களை என்ன செய்யலாம்? பார்க்க முடியும். எனவே நாங்கள் ஏற்கனவே பல விஷயங்கள் சொல்லி இருக்கிறோம். இன்னைக்கு நான் எனது திரும்ப திரும்ப எங்களுக்கே தான் சொல்றது அப்படின்னு அப்படி இருக்கக்கூடாது. நான் ஏன் சொல்கிறேன், இது ஒரு விஷயத்தை நாங்கள் அடிக்கடி கேட்க போக எங்கள் உள்ளத்தில் அது பதியும். ஒரு விடயத்தை நாங்கள் அடிக்கடி கேட்கும் போது அது உள்ளத்தில் என்ன செய்யும்? பதியும். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லாரும் இந்த இடத்துல விரல் விட்டு எண்ணக்கூடிய கொஞ்சம் பேர் இருக்கிறோம். இதுக்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். ஏன்? அல்லாஹ் எங்களை தேர்ந்தெடுத்துக்கிறான். இந்த நல்ல விஷயத்தை கேட்கறதுக்கு எனக்கு எல்லாம் நினைக்கிறான், பாக்கியத்தை தந்திருக்கிறான். நன்றி செலுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் என்று மனசால என்ன செய்யணும்? நன்றி உணர்வு வர வேண்டும். எங்களை நெருங்கியவர்கள், எங்களோடு நெருங்கி பேசக்கூடியவர்கள், அவர்களுக்கு அடுத்த முறை வருவதற்கு முன்னால் அவர்களுக்கு நாங்கள் அந்த செய்தியை கொடுக்க வேண்டும், அந்த செய்தியை எட்டி வைக்க வேண்டும். வாங்க நாங்கள் நேர காலத்துல போவோம், ஏழை காலத்துக்கு முன்னுக்கு போவோம், இந்த மாதிரியான சிந்தனை நாங்கள் என்ன செய்யணும்? கொடுக்கணும். அதுக்காக வேண்டி தான் நாங்கள் என்ன செய்யறோம்? இந்த இடத்துல இப்ப நடக்கலைச்சோம். நாங்க சென்ற கிழமை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவம் ஆரம்பித்திருக்கிறோம். இதுவரைக்கும் வாலிப பருவத்தை அடையும் வரைக்குமான பகுதி முடிவடைந்திருக்கிறது. அதில் நாங்கள் அதிகமான பயன்பாட்டை என்ன செய்யணும்? பார்த்தோம். அதே மாதிரி இப்ப வரக்கூடிய சம்பவத்திலும் அதிகமான பிரயோஜனங்கள், அதிகமான படிப்பினைகள் இருக்கிறது. இதை நான் கவனித்துக் கொள்ளணும். நான் இந்த நிலப்பாட்டில் இருக்கேனா இல்லையா? ஏண்ட மனம் எப்படி இருக்கு? ஏண்ட மனம் பக்குவப்படுத்தப்பட்ட உள்ளமாக இருக்குதா? நான் எந்த நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? எனக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள தொடர்பு எந்த அளவுக்கு இருக்குது? நான் என்னுடைய நம்பிக்கை எவ்வளவு இருக்கிறது என்கிற விடயத்தை நாங்கள் என்ன செய்யணும்? இன்றைக்கு வரப்போற இந்த பாடத்துல கவனித்து பார்த்தால் மிச்சம் வழங்கும். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அதனை புரியக்கூடிய, அதனை புரிந்து செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாலிப வயதை அடைந்து விட்டார்கள். நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த உலகத்தில் அரைவாசி மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழகு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த உலகத்தில் நாங்க யாரெல்லாம் அழகு பார்க்கிறோமோ அந்த அழகெல்லாம் அரைவாசி. அப்ப இந்த உலகத்துடைய ஒட்டுமொத்த மக்களுடைய அரைவாசி அழகு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப அந்த பிள்ளை, அந்த தாய், அந்த அசீஸ் பைனான்சியல் மினிஸ்டருடைய மனைவி வளர்த்து வருகிறார், பராமரித்து வருகிறார், அழகான முறைக்கு பார்த்து வருகிறார். ஆனால் அழகு, அதீத அழகு அப்படின்னா அளவு கடந்த அழகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது இருக்கிறது. என்றாலும் சொந்த பிள்ளை இல்லையே, தாய் தான், வளர்ப்பு தாய் தான், என்றாலும் சொந்த பிள்ளை இல்ல.
ஷாம்ல இருந்து பலஸ்தீன்ல இருந்து வந்த பால் கணக்குல போட்டு வந்த பிரயாண கோஷ்டி எடுத்துட்டு வந்து எகிப்துல விற்கப்பட்டவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்த அந்த மினிஸ்டர் வந்து சொன்னாரு, இந்த பிள்ளையை அழகான முறைக்கு வளர்த்துடுங்கள், எங்களுக்கு அவர் மூலமாக பிரயோஜனங்கள் கிடைக்கும். எனவே அவர் அந்த தாய் வளர்க்கிறார், வளர்ப்பு தாய் வளர்க்கிறார். ஆனால் அழகு, அதீத அழகு, அளவு கடந்த அழகு அந்த பெண்ணை பாதிக்கிறது. அந்த பெண்ணை பாதிக்கிறது. அளவு கடந்த ஆசை ஏற்படுகிறது அந்த பெண்ணுக்கு. எனவே என்ன செய்கிறாள்? தன்னுடைய கணவன் இல்லாத நேரத்தில், தன்னுடைய வீட்டில் வேலைக்காரிகள் இல்லாத நேரத்தில் வீட்டை முழுக்க அடைத்து விட்டு, கதவெல்லாம் அடைத்து விட்டு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த தாயும் மட்டும் இருக்கிற, அந்த பெண்ணும் மட்டும் இருக்கிற நேரத்தில் கூப்பிடுகிறார், வா என்னுடைய ஆசைக்கு நீ இணங்கு. அந்த நேரத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? கால மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும், நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இன்னஹு ரப்பி அஹ்ஸன மத்வாய, உங்களுடைய கணவர் என்னை எடுத்த இந்த எஜமான் என்னை இந்த வீட்டில் அழகான முறைக்கு வளர்த்தெடுத்திருக்கிறார், எனக்கு உபகாரம் காட்டியிருக்கிறார், என்னை எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் இதுவரைக்கும் நான் என்னை ஒரு வேலையாளாக கூட பயன்படுத்தி இருக்கலாம், ஆனால் என்னை ஒரு வேலையாளியாக பயன்படுத்தவில்லை, சொந்த பிள்ளை போல் பராமரித்திருக்கிறார். எனவே இவர் என்னை அழகான முறைக்கு பராமரித்திருக்கிறார், நான் அவருக்கு என்ன செய்ய மாட்டேன், நன்றி உணர்வு இல்லாமல் மோசடி செய்ய மாட்டேன், துரோகம் செய்ய மாட்டேன். அல்லாஹ் என்னை இந்த இடத்திற்கு அழகான முறைக்கு எடுத்திருக்கிறான். என்னை ஒரு பிள்ளை, நமக்கு தெரியும் என்ன, ஒரு பிள்ளை தனியை மாட்டிக்கொண்டால், நல்லவர்களில் மாட்டிப்பட்டால் நல்ல பிள்ளையாக வளரும். அதே டைமில் ஒரு கெட்ட ஆக்கள்கிட்ட மாட்டிப்பட்டிருந்தால், ஒரு மோசமான ஆக்கள்கிட்ட மாட்டிப்பட்டிருந்தால் அதை போன்றுதான் சுழல் மாற்றி இருக்கும். ஆனால் அல்லாஹ் என் மீது உபகாரம் செய்தால் நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அதோடு சொன்னார்கள், இன்னஹு லா யுஃப்லிஹு ஸாலிமூன், துரோகம் செய்யக்கூடியவர்கள், அநியாயக்காரர்கள் ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டார்கள். இந்த இடத்தில் மிக ஒரு முக்கியமானது, துரோகம் செய்யக்கூடியவர்களுக்கு என்ன இல்லை, வெற்றி இல்லை. இன்னொரு மனிதனுக்கு அநியாயம் செய்யக்கூடியவனுக்கு என்ன இல்லை, வெற்றி இல்லை. இன்னொரு மனிதனுடைய வாழ்வுக்கு, அடுத்தவனுடைய குடும்ப விடயத்தில், அடுத்தவனுடைய வளர்ச்சியுடைய விடயத்தில் நான் ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்வனாக இருந்தால், நான் ஏதோ அடிப்படையில் கொஞ்ச காலம் நல்லவனை போன்று அழகான முறைக்கு வாழ்ந்தவனாக இருக்கலாம், என்னுடைய செல்வம் கொஞ்சம் வளர்ந்திருக்கலாம், கூடியிருக்கலாம், ஆனால் எந்த இடத்தில் போய் முட்டி அது கீழே விழும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. அல்லாஹ்வே திருமணம் கிடைத்தார். துரோகம் விளைப்பவர்கள், அநியாயம் செய்யக்கூடியவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். இந்த இடத்திலே பாருங்கள், மிக முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். அல்லாஹ்வுடைய பயம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உள்ளத்தில் எவ்வளவு இருந்தது. வீடெல்லாம் பூட்டியாச்சு, அவளும் அழகான ஒரு பெண்மணி, அந்த பினான்சியல் மினிஸ்டர் மனைவி கூட அழகானவள். வீட்டில் யாருமே இல்லை, வீட்டில் யாருமே இல்லை. நடந்திருந்தால் அந்த வீட்டில் இன்னும் ராஜா மாதிரி வாழ இருந்துச்சு, இன்னும் ராஜா மாதிரி வாழ இருந்துச்சு. இப்ப நாங்க என்னை எடுத்து பார்த்துக்கிறோம், அந்த இடத்தில் நான் இருந்தால் என்ன நடந்திருக்கும்? அந்த பாவத்திலிருந்து விலகக்கூடிய அந்த உள்ளம் எனக்கு இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய பயம் எனக்கு இருக்கிறதா? அவள் திருமணம் முடித்த பெண்மணி, அழகான பெண்மணி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே அவளுக்கு கீழே இருந்தவங்க, அந்த பெண்மணி வளர்த்தவள், அவள் சொல்கிறதும் செய்யணும். அப்படி இருந்தும் கல்யாணம் முடிக்கல, பெண் ஆசை, திருமணம் முடிக்கிற ஆசை ஒவ்வொருத்தருக்கு வந்த பருவ வயது வந்தா, அந்த வயது இருந்தும் வாலிபர் திருமணம் முடிக்கல. இப்படியான டைம்ல ஒரு மனிதன் இருந்தால் எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை உண்டு பண்ணும். அது மட்டுமல்ல கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அதனாலதான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லித்தாரான், நாளைக்கு கியாமத்துடைய நாளையில எந்த நிழலும் இருக்காது. சூரியன் மிச்சம் கிட்ட ஒரு ஜான் அளவுக்கு கொண்டு வரப்படும், அவ்வளவு சூடாக இருக்கும். பக்கத்தில் ஒரு ஹீட்டரை வச்சா ஒரு 2 நிமிஷம் கையை வச்சு தீக்கலாம், அதுக்காக என்ன செய்யலாது, வச்சு தீக்க ஏலாது, அவ்வளவு சூடு. சூரியன் தலைக்கு ஒரு ஜானுக்கு மேல, இந்த நேரத்தில் எந்த ஒரு நிழலும் இருக்காது. அந்த மஹ்ஷர் மைதானத்தில் எந்த ஒரு நிழலும் இருக்க மாட்டாது. அல்லாஹ்வுடைய அரிசுடைய நிழல் மட்டும்தான் இருக்கும். இந்த நிழல்ல அல்லாஹ் தஆலா குறிப்பிட்ட கொஞ்சம் பேரை தேர்ந்தெடுத்து அவங்களை கண்ணியப்படுத்துறான்.
நீங்க என்னது, நீங்க உலகத்துல வாழும்போது நல்ல முறையில வாழ்ந்தீங்க. நீங்க என்னது, இந்த உலகத்துல இந்த மஹ்ஷர் மைதானத்தை நீங்க கஷ்டப்பட தேவையில்லை. அந்த கஷ்டத்தை நீங்க அங்க உணர்ந்து கட்டுப்படுத்தி கொண்டீங்க, கஷ்டப்பட்டீங்க. எனவே இன்றைக்கு மஹ்ஷர் மைதானத்துல நான் உங்களுக்கு நிறுத்தாரேன். அதுல ஒரு மனிதர் இருக்கிறார். யார் தெரியுமா? ரஜுலுன், ஒரு மனிதர். தஅத்துஹு இம்ரஅத்துன் ذات منصب وجمال. அழகான ஒரு பெண்மணி. எப்படிப்பட்ட ஒரு பெண்மணி? அழகான ஒரு பெண்மணி. அடுத்தது செல்வாக்குள்ள ஒரு பெண்மணி. அழகு மட்டுமில்ல, நல்ல அளவு செல்வாக்கும் இருக்கு, பணமும் இருக்கு, நல்ல பொருளாதாரமும் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பெண்மணி அந்த ஆணை தனிப்பட்ட முறையில் கூப்பிடுகிறாள், தன்னுடைய ஆசைக்கு இணங்குவதற்காக வேண்டி. அந்த நேரத்தில் அந்த மனிதன், அல்லாஹ்வை பயந்த மனிதன் என்ன சொல்கிறார்? இன்னி அகாஃபுல்லாஹ், நான் உடைய ஆசைக்கு கட்டுப்பட மாட்டேன், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன். என்னை படைத்தவன் பார்த்துட்டு இருக்கிறான், எனக்கு இது ஹலாலான முறை கிடையாது, இது ஹராமான முறை, எனவே நான் அதில் ஈடுபட மாட்டேன் என்று எந்த ஆண் தவிர்ந்து கொண்டானோ அந்த மனிதன் எவ்வளவு பட்ட ஒரு கஷ்டமா இருந்திருக்கு. உதாரணத்திற்கு நல்ல ஒரு அழகான பெண்மணி, இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிக்க வச்சுக்கொள்வோம், எப்படி இருக்கும் ஆசை. அது மட்டும் இல்ல, செல்வாக்குள்ள பெண்மணி. அப்ப அந்த ஆசைக்கு இணங்கினால் இவருக்கு இந்த காலம் மௌத்தாகும் வரைக்கும் செய்யலாம், அந்த அவர்கிட்ட இருந்து தொடர்பு கொண்டே இருக்கும், கல்ல தொடர்பில் இருந்து கொண்டே இருக்கலாம். செல்வாக்கு கஷ்டமே இருக்காது, கேட்கிற நேரம் தள்ளி வரும் அக்கௌண்ட்டுக்கு. ஆனால் அந்த மனிதர் என்ன சொன்னார்? இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், அந்த பாவத்துக்கு இணங்க மாட்டேன். அல்லாஹ் என்ன செய்கிறான்? நபிமார்களுக்கு கொடுக்கிற அந்த அந்தஸ்து, அடியானே நீ என்னை பயந்தாய். வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹ நஃப்ஸ, யார் நான் நாளைக்கு மரணித்து விட்டால் அல்லாஹ் என்னை நிறுத்தி கேள்வி கேட்பான், அல்லாஹ் என்னை விசாரிப்பான் என்கிற பயம் யாருக்கு இருக்குதோ, அந்த எண்ணம் வந்து வனஹ நஃப்ஸ, உள்ளத்தை தடுத்துக் கொள்கிறார். அந்த விடயத்தில் ஈடுபடாமல் உள்ளத்தை தடுத்துக் கொள்கிறானாக இருந்தால் அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா? இந்த தன்மை. என்ன தன்மை? பாவத்தை விட்டும் தவிர்ந்திருக்கிற தன்மை. நான் அல்லாஹ்க்கு முன்னால் நிற்க வேண்டி வரும், அல்லாஹ் என்னை கேள்விகளை கேட்பான், என்னை விசாரிப்பான். இப்படியெல்லாம் பயங்கர அமளி துமளிகளான பயங்கரமான நிகழ்வுகளாம் இருக்குது. எனவே நான் இதில் ஈடுபடக்கூடாது என்று நஃப்ஸ, உள்ளத்தை கட்டுப்படுத்திக் கொண்டார், தடுத்துக் கொண்டார். செய்யக்கூடாது, இது பாவம், இது வட்டி, இது அநியாயம், இதுக்கு நான் துணை போகக்கூடாது அப்படின்னு உள்ளத்தை கட்டுப்படுத்தி கொண்டார், தடுத்துக் கொண்டார். அடுத்த ஸ்டெப் தெரியுமா? இவர் மௌத்தாகினார். இவர் இப்ப மௌத்தாகிட்டா அவருக்கு அடுத்த ஸ்டெப் ஃபைனல் ஜன்னத்தை யர்மஹுவா, சொர்க்கம் அவருடைய நுழைவிடம், அவர் போற இடம் சொர்க்கம். வஅம்மா வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்றான்? அடியான் என்னுடைய பயத்தோடு வாழ்ந்தால் அவனுக்கு நான் ஒரு சொர்க்கம் இல்லை, ஒரு சொர்க்கம் இல்லை, பல சொர்க்கங்களை கொடுப்பேன். ஜன்னாத், பல சொர்க்கங்களை கொடுப்பேன். அல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு சொர்க்கம் இல்ல, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இருக்குது, தாருல் ஹுல்த் இருக்குது, நயீம் இருக்குது. இந்த மாதிரி 8 சொர்க்கங்கள் இருக்குது. 8 சொர்க்கத்திலும் அவருக்கு வீடு, தங்குமிடம். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு வச்சுக்கொள்ளுமே, எனக்கு துபாயில் ஒரு 2 வீடு இருக்கு, ஸ்ரீலங்காவில் ஒரு 3 வீடு இருக்குது, சிங்கப்பூர்ல ஒரு வீடு இருக்குது, மால்டீவ்ஸ் ஒரு வீடு இருக்கு. இப்ப இதற்கு இப்படி இருக்கு, நினைச்ச நேரத்துல வேண்டிய இடத்துக்கு போயிட்டு எந்த விதமான கஷ்டமும் பட தேவையில்லை. இங்க புதுசா வந்த மனுஷன் கஷ்டப்படுறது நமக்கு தெரியும். அப்ப அவருக்கு அந்த வீடு எப்படி இருக்காரு? நினைச்ச மாதிரி நாங்க கேட்போம், சொந்த வீட்டு மாதிரி வந்துட்டு போறாரு கேட்போமே. அப்படின்னு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமக்கு வந்துட்டு போறாரு. நாங்க அவரை பார்த்து கேட்போம், சொந்த வீட்டுக்கு வந்துட்டு போற மாதிரி போறாரு. அல்லாஹ் என்ன செய்கிறான்? அல்லாஹ் பயந்து வாழக்கூடிய மக்களுக்கு சொர்க்கத்தில் எல்லா சொர்க்கத்திலையும் நினைக்கிறான், தங்குமிடம் கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அப்ப இந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம்? அல்லாஹ்வுடைய பயம் இருக்குது, அடுத்தது நன்றி உணர்வு இருக்குது. அடுத்த 2வது விஷயம் நன்றி உணர்வு. அந்த எஜமான், அந்த தன்னுடைய அந்த மினிஸ்டர், தன்னை எடுத்தவர், அவர் அழகான முறைக்கு பராமரித்தார். எனவே அது அவருடைய மனைவி, அது அவருடைய சொத்து, அவர்தான் அவளை திருமணம் முடித்திருக்கிறார். அந்த பெண் அவருக்கு தான் ஹலால், எனக்கு ஹராம். எனவே அந்த நன்றி உணர்வோடு நடந்து கொண்டாங்க. அப்ப நன்றி உணர்வு இல்லாமல் யாரெல்லாம் நடப்பார்களோ, அநியாயம் செய்யக்கூடிய பண்பு யாருக்கு இருக்குமோ நினைத்துக் கொள்ள வேண்டியதுதான், என்னால் வெற்றி பெற முடியாது, ஏதோ ஒரு டைம்ல நான் கீழே வைத்திருவேன் என்கிறது இந்த ஆயத்தின் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுது.
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்ணை நெருங்க இவ்வளவு இருந்தும் ஏன் நெருங்கல்ல? அல்லாஹ்வுடைய பயம். இரண்டாவது நன்றி உணர்வு. அல்லாஹ் அவருக்கு அந்த இடத்தை விட்டு தப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்தான். அதனாலதான் நாங்க சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் மூன்றாம் கலிமா இருந்தானே, அது ஒரு வார்த்தை ஒன்று வருது, வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. நல்ல விஷயத்தை செய்யறதுக்கும் சக்தி வேணுமா இருந்தாலும் அது அல்லாஹ் உதவி தேவை. பாவத்தை விட்டும் திரும்புறதா இருந்தாலும் அதுக்கு என்ன தேவை? அல்லாஹ் உதவி தேவை. அதுக்கு முன்னால பெற்றிக்க உள்ளத்துல என்ன செய்யணும்? பக்குவப்படுத்தணும். உள்ளம் பக்குவப்பட்டிருந்தால் தான் இந்த நிலைமைகள் எல்லாம் என்ன செய்யும்? உருவாகும். நாங்க ஏற்கனவே 2 கிழமைக்கு முன்னால உள்ளத்தை பக்குவப்படுத்துறது சம்பந்தமா நாங்க என்ன செஞ்சுக்கிறோம்? நிச்சயம் விரிவா கதைச்சிக்கிறோம். இன்னஹு மின் இபாதினல் முக்லஸீன். இவர் எப்படியாப்பட்டவர்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய எந்த அமல் செஞ்சாலும் அது அல்லாஹ்வுக்காக மாத்திரம்தான். ஏற்கனவே ஷைத்தான் என்ன செஞ்சான்? ஷைத்தான் சொர்க்கத்தில் சபதம் படுத்திக்கிறான், இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாகத்தான் நான் இந்த பூமிக்கு இறக்கப்பட்டேன், எனக்கு கிடைச்ச எல்லா நியமத்துகளும் அருட்கொடைகளும் பதவிகளும் எல்லாமே இவரெல்லாம் இல்லாம போச்சு. எனவே லஉவியன்னஹும் அஜ்மஈன், இந்த முழு மக்களையும் மனித முழு வர்க்கத்தை நான் என்ன செய்வேன்? வழிகெடுப்பேன். இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன், உன்னுடைய அடியார்களில் யாரெல்லாம் உன்னுடைய சிந்தனையோடு உனக்காக வேண்டி மட்டும் அமல்கள் செய்கிறார்களோ இவர்களால் என்னை வழிகெடுக்க முடியாது. அப்ப எனவே பாவத்தை விடுறதா இருந்தாலும் என்ன தேவை? பாவத்தை விடுறதா இருந்தாலும் இஹ்லாஸ் தேவை. இஹ்லாஸ். நல்ல விஷயம் செய்யறதுக்காக இருந்தாலும் இஹ்லாஸ் தேவை. ஒரு வணக்கத்தை செய்ய போறோம், இது ஒரு 5 பேர் கூடிக்கிறாங்க, இந்த 10 பேர் இந்த இடத்துல கூடிக்கிறாங்க, போகாட்டி என்ன ஒரு கேவலமா நினைப்பாங்க, தொலை போகாட்டி எனக்கு பின்னால கதை கதைப்பாங்க. இந்த மாதிரி எண்ணம் இல்லாமல் நான் தொழணும், அல்லாஹ் எனக்கு தொழுகையை வச்சிக்கிறான், எனக்கிட்ட இந்த அல்லா தஆலா என்னது ஒரு நாளைக்கு 5 நிமிஷம், சில தொழுகைக்கு 10 நிமிஷம் 7 நிமிஷம், அப்ப கூட்டி கழிச்சு பார்த்தா 1 மணி நேரம் கூட இல்ல. எனவே நான் அல்லாஹ்க்கு நான் என்ன செய்யணும்? அந்த கடமையை நிறைவேற்றணும் என்கிற அந்த சிந்தனை இருக்குது. அதனால அவர் இஹ்லாஸோட வந்து தொழுகிறார், நன்மை கிடைக்கும், பரிபூர்ணமான நன்மை கிடைக்கும். அதே மாதிரி ஒரு பாவத்தை விடுறதா இருந்தாலும் 5-10 பேர் இருக்க போக பாவத்தை செய்யறதில்ல, போன் எடுக்கிறதில்ல, அதை நோண்டுறதில்ல, அதை பார்க்க வெக்கம் பயம். பாவம்டால என்ன? பாவம்டால என்ன? உள்ளத்துல உசலாடும், அடுத்த ஆட்கள் பார்த்துருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் ஒன்று இருந்துட்டே இருக்கும். அதான் பாவம். இதுதான் பாவத்துக்கான வரை இலக்கணம். ஞாபகம் வச்சுக் கொள்ள வேண்டியதுதான். நான் 10 பேருக்கு முன்னால் இருந்து அந்த காரியத்தை சேர்த்து வெட்கப்படுவேனா இருந்தால் அது பாவம், அது பாவம். எனவே அந்த பாவத்தை விடுறதுக்கும் என்ன இருக்கணும்? இஹ்லாஸ் இருக்கணும். அப்ப எந்த மனிதனுக்கு பாவத்தை விடுறதுல இஹ்லாஸ் இருக்கும் அவர் என்ன செய்வார்? வெற்றி பெறுவார். அல்லாஹ் உதவி அவருக்கு நிச்சயம் கிடைக்கும். நாங்கள் இதை பார்ப்போம் பின்னால. என்னது? இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பாவத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் விட்டார்கள். அதன் காரணமாக அவருடைய வெளிப்பார்வைக்கு பல கஷ்டங்களை அவர்கள் அனுபவித்தார்கள். எந்த சிறைச்சாலை அவருக்கு பாதிப்பாக இருந்ததோ அதே சிறைச்சாலையின் மூலமாக அவருடைய பதவி உயர்வதற்கு காரணமாக இருந்துச்சு. அப்ப எனவே இஹ்லாஸோட யார் பாவத்தை விடுவாரோ அவருக்கு அதான் உதவி நிச்சயம். அந்த பாவத்தை ஒரு நேரத்துக்கு வச்சிருந்து என்ன செய்யும்? அல்லாஹ்கிட்ட முன்னால, யா அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு டைம் இருந்துச்சு, எனக்கு நான் ஒரு இரவு டைம்ல விழிச்சேன், எனக்கு தூக்கம் போகல, அந்த நேரத்தில் நான் மொபைல் எடுத்து அந்த படத்தை பார்க்காமல் நான் உனக்காக வேண்டி எழும்பி யாழ்லா தொழுதேன், அந்த பாவத்தை நான் உனக்காக வேண்டி விட்டுட்டேன், யாழ்லா என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறேன் என்று கேட்டு உலகத்துடைய விஷயங்களை கேட்டா அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்வான். அவ நாங்கள் செஞ்ச அமலை வச்சியும் நாங்கள் விட்ட பாவத்தை வச்சியும் அல்லாஹ் செய்ய முடியும். அது ஒரு அல்லாஹ் கிட்ட ஒரு விடயமாக முன் வச்சு எங்களுக்கு என்ன செய்யணும்? துவா கேட்கறதுக்கு மேலும் எங்களோட பல விதமான பிரச்சனைகள் அதன் மூலமாக என்ன செஞ்சது? இல்லாமல் போய்த்து. இது நாங்கள் கட்டாயம் ஒவ்வொருத்தரும் ஞாபகத்தை வச்சுக்கிறோம். நாங்கள் அதே மாதிரி தான் எனக்கு 2-3 நாளாக நாங்கள் அந்த ஹதீஸ்களும் வாசித்தோம். இரவு டைமில் எப்போ சரி முழிப்பு வந்தாலும் சரி, தஹஜ்ஜுத் நேரம் இல்லை, சிலவர்களுக்கு நேரத்துக்கு முழிப்பு வரும், சில பேருக்கு முழிப்பு வராது. அப்போ இரவு நேரத்தில் அது 12 மணியாக இருக்கலாம், 2 மணியாக இருக்கலாம், 4 மணியாக இருக்கலாம், ஃபஜ்ர் அதானுக்கு முன்னால் எங்களுக்கு எப்போ சில ஒரு விழிப்பொண்டு வந்தால் அந்த நேரத்தில் தூக்கம் வரலண்டா நாங்கள் செய்யணும் என்ன? எழும்பி ஒரு உருவை செஞ்சுட்டு வந்து ஒரு 2 ரக்காத்தை தொழுது, யா அல்லாஹ் இந்த நேரத்தில் நான் உனக்காக வேண்டி மட்டும்தான் தொழுதேன், உனக்காக வேண்டி மட்டும்தான், உன்னுடைய அன்பையும் மன்னிப்பையும் பெறுவதற்காக மட்டும்தான் நான் விரும்பினேன். அது தொழுதுக்கு நாங்கள் துவா கேட்டால் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக எங்களுடைய தேவைகளை என்ன செய்வான்? நிறைவேற்றி தருவான். எனவே இப்போ இந்த பெண்மணி தன்னுடைய ஆசைக்கு இணங்கையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? ஓடுறாங்க. இந்த பெண் வாரா பிடிக்கிறதுக்கு, தொடுறதுக்கு வாரா. என்ன செஞ்சாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம்? எல்லா இடமும் அடைச்சாச்சு,
வழி தப்புறன்னா என்ன செய்யணும்? கதவை திறந்துட்டு வெளியே போகணும். கதவை திறந்துட்டு வெளியே போகணும். இதுதான் வழி. அந்த பாவத்தை விட்டும் தவிர்த்திருக்கிறனா வழி வேற எதுவும் இல்லை. அல்லாஹ் அந்த நேரத்தில் அவங்களுக்கு விரிப்பை போட்டான். அந்த நேரத்தில் அல்லாஹ் அவங்களுக்கு விரிப்பை போட்டான். ஓட செய்யும். ஓடினாங்க. ஓடிட்டு போற நேரம் அவங்களோட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சட்டை கிழியுது. அப்ப எவ்வளவு பிடியோட பிடிச்சிருப்பா, எவ்வளவு ஆசையோட அவ பிடிச்சிருப்பா. ஓடி போன நேரத்தில் பிடிச்ச புடியில யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டை கிழிஞ்சிடுது. அப்படியே ஓடிட்டு போறாங்க. கதவுக்கு கிட்ட வரச்சலம் யார் கதவை திறக்கிறாங்க? மினிஸ்டர், தன்னுடைய எஜமான், தன்னுடைய வளர்ப்பு தந்தை, அந்த பினான்சியல் மினிஸ்டர் கதவை திறக்கிறாங்க. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? وَاسْتَبَقَ الْبَابَ وَقَدَّتْ قَمِيصَهُ مِنْ دُبُرٍ وَأَلْفَ يَا سَيِّدَهَا لَدَى الْبَابِ. கதவு கிட்ட வந்து கதவை திறக்கிறாரு எஜமான். எப்படி இருந்திருக்கும் அந்த கட்டம்? உடனே அவ சொன்னா, எப்படி பெண்களுடைய தந்திரம், பெண்களுடைய விடயத்தில், பெண்களுடைய பலதர விஷயத்தில் மிச்சம் கவனமாக நடந்து கொள்ளணும். அல்லாஹ் சொல்றான், என்னது அந்த இந்த எஜமானனே, இந்த இவரை சொல்றாரு, இந்த மினிஸ்டரை சொல்றாரு, இன்ன கைதஹுன்ன அலீம், இந்த பெண்களுடைய சூழ்ச்சி பயங்கரமானது. இந்த பெண்களுடைய சூழ்ச்சி இருக்குதே, சூழ்ச்சி செய்யக்கூடிய தந்திரங்கள், போடக்கூடிய திட்டங்கள் மிக பயங்கரமானது. இதில் ஹராமான முறைக்கு போயிட்டு மாற்றிக்கொள்ளக்கூடாது. மாற்றி பட்டம் கேவலப்பட்டு போயிட்டு எங்களோட பொருள் எல்லாம் அழிஞ்சு போய்த்திரும். மானம் எல்லாம் கொடி கட்டி பறந்துரும். ஷைத்தான் விஷயத்துல எல்லாம் எப்படி சொல்றான்? இன்ன கைத ஷைத்தானி கானல் லைஃபா. ஷைத்தான் போடக்கூடிய சூழ்ச்சி கொஞ்சம் பலகீனம் இருக்கு, அவ்வளவு ஸ்ட்ராங் இல்லை. எங்களை உள்ள ஸ்ட்ராங்கா இருந்தா ஷைத்தான் சூழ்ச்சி நகிரும், முடிவுக்கு வந்துடும். நாங்க ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஒரு பெண் வந்து அவளை அழகா காட்டினா வைக்கிறோம். என்ன பெண்களுடைய சூழ்ச்சி, மந்திரம், தந்திரம் பயங்கரமானது. உடனே சொன்னா எப்படி? மா ஜஸாஉ மன் அராத பிஅஹ்லிக சூஅன். உங்களோட மனைவியோட கெட்ட முறைக்கு நடந்து கொள்ள பார்த்த இந்த மனுஷனுக்கு நாங்க என்ன தண்டனை கொடுப்போம்? கூப்பிட்டது யாரு? ஏற்கனவே பிளேன் போட்டது யாரு? அந்த தவறுக்கு கூப்பிட்டது யாரு? அவதான் எல்லா பிள்ளைனையும் போட்டுட்டு கூப்பிட்டது. இப்ப கணவன் கண்டாச்சு, என்ன செய்ய? உடனே மாறிட்டா. இவர் என்ன கெடுக்க பார்த்தாரு, இவருக்கு நாங்க என்ன தண்டனை கொடுப்போம்? இவருக்கு நாங்க என்ன தண்டனை கொடுப்போம்? நாங்க இவருக்கு சிறை தண்டனை கொடுக்கணும், அப்படி கடுமையான தண்டனை கொடுக்கணும். ஒன்று இவருக்கு கொடுக்கறதா தண்டனை கொடுக்கணும், சிறை தண்டனை கொடுக்கணும், அப்படி இல்லாட்டி கடுமையான தண்டனை கொடுக்கணும், அடிக்கணும். அப்ப அந்த நேரத்துல எப்படி மாற்று நண்பர்? இப்ப கணவன் யார பேச்சை கேட்பார்? கணவன் யார பேச்சை கேட்கறது கூடுதலா? அந்த நேரத்தில் அந்த சிச்சுவேஷன்ல மனைவியுடைய பேச்சை தான் கேட்பார். அதே மாதிரி சில டைம்ல நாங்க யார பேச்சை கேட்போம்? ஒரு 2 புள்ள சண்டை பிடிச்சிட்டு வருது. எங்கட புள்ள வந்து ஒரு விஷயத்தை, அடுத்த புள்ள சொல்லி ஒரு விஷயத்தை நாங்க யார பேச்சை கேட்போம்? எங்கட சொந்த புள்ளையோட பேச்சு தான் என்ன செய்யும்? கேட்க தோன்றும். அந்த மாதிரி சண்டை யார பேச்சு கேட்க வேண்டிய வரும். இந்த இடத்துல யார் லொக்காகிறது? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் லொக்காகிறது. அப்ப இந்த நேரத்துல பாருங்க, அவ என்ன சொல்றா? இவர்தான் என்னை கெடுக்க முயற்சித்தார், இவர்தான் என்ன திரட்டிட்டு வந்தார், கொடுப்போம். இந்த நேரத்துல அல்லாஹ் தஆலா பாருங்க, அந்த நேரத்துல ஒரு இக்கட்டான நேரத்துல அல்லாஹ்வுக்கு பயந்து பாவத்தை விட்டாரு. அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யறான். அவரை பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்யறான். அந்த நேரத்துல குடும்பத்துல அந்த பெண்ணுடைய சாட்சிட மகன், மினிஸ்டர் வைஃப்ட சாட்சிட மகன் வந்து சொல்றாரு, அவசரப்பட்டு முடிவெடுக்க வேணாம். என்ன செய்ய வேணாம்? அவசரப்பட்டு முடிவெடுக்க வேணாம். நாங்க இந்த இடத்துல ஒரு லொஜிக் கொண்டிருக்குது, இந்த இடத்துல ஒரு லொஜிக் கொண்டிருக்க கவனிக்கணும். சட்டம் கிழிஞ்சிச்சே. இவரது சட்டை முன்னுக்கால கிழிஞ்சிருந்தால் இவர் தான் இப்ப போய் சொல்றாரு, இவ உண்மை சொல்றா. சட்டை முன்னால கிழிஞ்சிருந்தால் இவர் பொய் சொல்றாரு, இவர் சொல்லக்கூடிய விஷயம் உண்மை, கெடுக்க பார்த்திருக்கிறார். சட்டை பின்னால கிழிஞ்சிருந்தா இவர் உண்மை சொல்றாரு, இவர் பொய் சொல்றா. சட்டை எங்கால கிழிஞ்சிருந்துச்சு? பின்னால. சட்டை எங்க கிழிஞ்சிருந்துச்சு? பின்னால சட்டை கிழிஞ்சிருந்துச்சு. இதை பார்த்த உடனே அரசனுக்கு விஷயம் விளங்கிட்டு கொண்டிருக்க
யாருமே இல்லை, கதவெல்லாம் அடைச்சி கெடுக்க போறோன்னா அவர் முன்னுக்கு தான் போகணும். முன்னுக்கு போகிற டைம் தடுக்கிறோன்னா முன்னுக்கு தான் கிழிஞ்சிக்கணும். அப்போ இவர் ஓடி வந்துற நேரத்தில் அப்போ இவர் தான் திரட்டி வந்து இவர் தான் இவரோட ஆசை கிணங்கி வந்து சேர்ந்த சட்ட பின்னால் கிணங்கி இருக்கு. எனவே இதில் என்ன விளங்குது, இவர் தான் காரணம். இப்போதான் அந்த இவர் சொன்னார், இந்த பிரின்சிபல் மினிஸ்டர் சொன்னார், இது வந்து இவங்களோட சூழ்ச்சி, இது இந்த பெண்மணியுடைய சூழ்ச்சி, இவங்களோட சூழ்ச்சி மிக பயங்கரமானது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இதை மறந்துடுங்க. இதோட யூசுஃபே சொந்த மனைவி அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் தனது வீட்டில் வாழக்கூடியவர். அப்ப இது அவங்களோட வீட்டுக்கு நடக்கிற விஷயம், இதை நீங்க மறந்துடுங்க. இன்னைக்கு ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. இன்றைக்கு சர்வ சாதாரணமா சில மக்கள் என்ன செய்வாங்க, தனது சொந்த வீட்டுக்கு நடந்த பிரச்சனையை அடுத்தாக்கள்கிட்ட பேசி பேசுற. சொந்த வீட்டுக்கு நடந்த பிரச்சனையை சொந்த வீட்டுக்கு அதை விட்டுறணும், அதை நாங்கள் கடத்தப்படாது. சொந்த ஊருளுக்கு நடந்த பிரச்சனையை சொந்த ஊருளுக்கு முடிச்சிடணும். ஆனா இன்றைக்கு ஒரு பெரிய மோசமான பண்பு என்னன்னா, அதுவும் இந்த போன் வந்ததுக்கு பின்னால எங்க நடந்தாலும் சரி, உலகத்துல எங்க நடந்தாலும் சரி, அந்த செய்தி எங்களுக்கு என்ன செய்யும், வாசிக்க கிடைக்கும், பார்க்க கிடைக்கும். இப்ப 2-3 நாளா வச்சு என்னது ஒரு வீடியோ என்ன செய்யுது, மாமா மருமகள் கேஸ் எவ்வளவு பெரிய நோண்டி. அப்ப பாருங்க, சொந்த வீட்டுக்கு அந்த குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் தவறு அங்கால போகும் பொழுது ஒட்டுமொத்த சமூகத்துக்கு அது போய்க்கிறது. அதனால கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணும். சொந்த வீட்டுக்கு சொந்த மகண்ட பிரச்சனையா இருந்தாலும், யாரு நம்பிக்கையான ஒரு ஆளோ, யாருக்கிட்ட கிடைச்சா எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமோ, அந்த குறைய மறைக்கிற தன்மை யாருக்கு இருக்குமோ இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு செல்லக்கூடிய ஒருத்தர், அதே டைம்ல அவர்கிட்ட என்ன இருக்கணும், ரகசியங்களை பாதுகாக்கிற தன்மை இருக்கணும். ரகசியங்களை பாதுகாக்கிற தன்மை. ஓட்டவாதி நான் அவர்கிட்ட மட்டும்தான் செய்யறது சொல்றேன், இல்லாட்டி சொல்லாரு. அந்த அவர் என்ன செய்வார், இவர் இப்படி சொன்னது உனக்கு மட்டும் சொல்லி இப்படி பற்றி பார்த்தா அந்த கணத்துள்ளுக்கும் பால் ஊற்றின கதை மாதிரி ஆகிடும். கணத்துள்ளுக்கு பால் ஊற்றின கதை அந்த மாதிரி ஆகிடும். ஒரு அரசன் நடக்கும் தெரியும், கணத்துல ஒரு பால் கணத்துல எந்த ஒன்றும் இல்லாத ஒரு கணத்துள்ளுக்கு பால் ஊற்றுட்டேன். அப்ப எல்லாரும் சரி நினைச்சாங்கன்னு, நான் ஒரு பால் தண்ணி போத்தல் ஊற்றினா, அப்ப சென்றதோட அடுத்த நாள் போயிட்டு பால் ஊற்றியாரு. போயிட்டு பார்த்தா பால் இல்லை, தண்ணி முழுக்க. ஒவ்வொருத்தரும் நினைச்சிக்கிற எப்படி எல்லாரும் பால் ஊற்றுவாங்க, நான் மட்டும் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றினா அதுல பெருசா விளங்காதே. அப்படி ஒவ்வொருத்தரும் நினைச்சி எல்லாரும் ஊற்றுறது என்ன தண்ணி, பால் இல்லை. அந்த மாதிரி ரகசியங்கள் அப்படித்தான், மெல்ல கசிந்த ரகசியம். அந்த ரகசியத்துக்கு பேரு ரகசியம். அது இப்ப எல்லாருக்கும் கழிஞ்சிட்டுனா அதுக்கு பேர் என்ன, மெல்ல கசிந்த ரகசியம். அப்படின்னா என்ன, ஒவ்வொருத்தரும் நான் அவனுக்கு மட்டும் தான் சொல்லி நம்பிக்கையாக செஞ்சிருக்காரு. அவர் அடுத்த அப்படி எல்லாருக்கும் பாரு. அப்ப பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்றாரு, அந்த மினிஸ்டர் யூசுஃபு ஆரில் அன்ஹாதா, இதோட இந்த பேச்சை செஞ்சிருவோம், முடிச்சிருவோம், இதை விட்டுடுங்க. வஸ்தவத்தில் நம்பிக்கை மனைவியை பார்த்து சொன்னாங்க, நீ தவறு செஞ்சிக்க, நீ தவறுக்கு செஞ்சிரு, அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு தேடிக்க. இந்த செய்தி முடிஞ்சுட்டா, இந்த செய்தி முடிஞ்சு. இப்ப சொந்த அந்த இடத்துள்ளுக்கே இருந்த அந்த அரச மாளிகை உள்ளுக்கு இருந்த அந்த பிரின்சிபல் மினிஸ்டர் வீட்டுக்கு இருந்த ஒரு 2-3 பேர் இருப்பாங்களே, இவங்களால இப்ப என்ன நடக்குது, செய்தி வெளியூருக்கு போகுது, ஊருக்கும் பரவுது. அதனாலதான் சொல்லுவாங்க, சில விஷயங்களை பேசும்போது கொஞ்சம் பார்த்து கேட்டு பேசணும், ரகசியங்களை வந்து கொஞ்சம் பார்த்து கேட்டு பேசணும். ஏன்னா சுவருக்கும் கால் இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அல்லாஹ் எங்களுக்கு புத்தியை தந்திக்கிறான். 2 பேர் இருக்கிற இடத்துல, ரகசியம் பேசுகிற இடத்துல நாங்கள் என்ன செய்யப்படாது, நுழையக்கூடாது. ஏன், அது அவரை கவலைப்படுத்தும். 2 பேர் உங்களுக்கு விளங்குது ரகசியம் தான் பேசுறாங்க. அப்ப நாங்கள் அங்கே ஐநூறு பேசிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அங்கே உட்காரப்படாது. நாங்கள் கொஞ்சம் நேரம் 2 பேருக்கு விளங்குது ரகசியம் தான் கதைக்கிறாங்க, பர்சனல் ஒரு விஷயம் வந்து கதைக்கிறாங்க. அப்ப நாங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் அப்படி கொஞ்சம் திட்டுக்குவான எடுத்து கொஞ்சம் மட்டும் ஓதிட்டு பேசி முடிஞ்சாங்க என்ன செய்யும், அவங்களே ஒருத்தர் பேசுற அளவுக்கு அதுக்கு போய் நாங்கள் என்ன செய்யறது, பேசினா அந்த இடத்துக்கு போறது. இந்த மாதிரியான பழக்க வழக்கத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ளணும். அப்படி நாங்கள் அந்த இடத்துக்கு போறது நாங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யுது வரவா அந்த இடத்துக்கு என்ன செய்யுது, ரகசியம் பேசுறீங்களா அப்படின்னு கேட்டு போட்டு அந்த இடத்துக்கு போகணும்.
அன்னைக்கு நாங்கள் போயிட்டு இப்போ தர்ம சங்கடம் பேசிட்டு இருப்பாங்க என்னது பேசிட்டு இருப்பாங்க ஒரு செய்தியை முயலை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க என்ன செய்ய வேண்டி வரும்? ஆமைக்கு போக வேண்டி வரும். பேசின விஷயத்தை அப்படியே என்னது மழுப்ப வேண்டி வரும். முயலை விட்டு போட்டு ஆமைக்கு பேச வேண்டி வரும். இவரும் என்னது இப்போ 2 பேரும் தர்ம சங்கடத்தை என்ன செய்வாங்க? பேசுவாங்க. இந்த 3வது மனுஷருக்கும் எந்த விதமான பிரயோஜனமும் கிடைக்காது. அப்ப அதனால சபையில ஒழுக்கங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒழுக்கம் இருக்கு. வீட்டுக்கு போறதா இருந்தாலும் சொந்த வீடு தான், உமா மட்டும் தான் ஈக்கிற, சொந்த மனைவி மட்டும் தான் ஈக்கிற, சொந்த பிள்ளைகள் மட்டும் தான் ஈக்கிற. அப்படித்தான் இருந்தாலும் அல்லாஹ் என்ன சொல்லித்தாராம்? ஒழுக்கங்களை சொல்லித்தாராம். ஒழுக்கம் என்பது மிக முக்கியம். சொந்த வீட்டுக்கு போறதா இருந்தாலும் சலாம் சொல்லணும். சலாம் சொல்வது மூலமாக வீட்டுக்கு பறக்கத்து உண்டாகும். அதொன்று கொஞ்சம் நிலைமை அங்கிட்டு மோசமாக இருந்தால் நிலைமை என்ன செய்வாங்க? சகோதரிகள் இருந்து காய்ச்சிட்டு இருப்பாங்க கொஞ்சம் ஃப்ரீடமா, முன்னாடி போடாமைக்கு தாய் அல்லது அவங்களோட பிள்ளை என்னது அப்படி காய்ச்சிட்டு இருப்பாங்க கொஞ்சம் சுதந்திரமா. அப்ப நாங்கள் அங்கனைக்கு போறத செஞ்சோம் சகோதரியுடைய மானத்தை பார்க்க வேண்டி வருது. அதனாலதான் ஒழுக்கம் இருக்கு. என்ன போயிட்டு கதவை தந்து உடனே போய்த்து சலாம் சொல்லணும். பதில் வந்துட்டா அதுக்கப்புறம் உள்ளுக்கு போகணும். அடுத்தாக்களோட வீடா கதவுக்கிட்டே போப்பறாரு. கொஞ்சம் தூரத்துல இருந்து சலாம் சொல்லணும். 3 விடுத்தம் சலாத்துக்கு பதில் வரலையா பிஸ்மில்லா கலந்துடணும். 3 விடுத்தம் கதவுக்கிட்டே போப்பறாரு, விரலுக்கிட்டே போப்பறாரு. தூரத்துல இருந்து 3 விடுத்தம் சலாம் சொல்லணும். சட்டம் போட்டு பதில் எதுவும் கிடைக்கலையா ஒன்னையும் பார்க்க தேவை. அது கூட போயிட்டு எட்டி பார்த்து கண்ணில் குத்தி விட்டா கண் கொட்டையா போனாலும் அதுக்கு மெல்ல இல்லை, யாரும் பொறுப்பு இல்லை. சட்டம் பேசலாம், இஸ்லாத்தின் முறைப்படி சட்டம் பேசலாம். இல்ல பொய்க்கிற உண்மையிலே அப்படியா? சரி, அப்படி பதில் வராமைக்கு அது கூட போயிட்டு கதை ஓட்டாலையோ ஜன்னலையோ வெட்டி பார்த்து அங்கிருந்து என்ன சரி ஒன்று ஏற்பட்டால் கண் போனால் இஸ்லாத்தின் முறைப்படி என்ன செய்யலாது? இவருக்கு சட்டம் வழக்கு பேசலாது. இவருடைய வழக்கு தோத்து, இவருடைய வழக்கு என்னவாயிடும்? தோத்து போயிட்டு அது கிடைக்கலையா திரும்பிடணும். எனவே அதே மாதிரி சாப்பாட்டு ஒழுக்கம், அதே மாதிரி ஒரு மனிதனோட கதைக்கிற ஒழுக்கம், இன்ஷால்லா ஒழுக்கம் என்கிற ஒரு தலைப்படியே இன்ஷால்லா கொஞ்ச நாளைக்கு இன்ஷால்லா தயாரிப்பு செய்வோம். இப்ப பேசிட்டு இருக்கு கட்டாயம் என்னது ஒவ்வொரு ஒழுக்கங்களாக இன்ஷால்லா என்னது சில சூறாக்கள் இருக்குது குர்ஆன்ல. அந்த சூறாக்கு பேரே ஒழுக்கம் உள்ள சூறா. அந்த சூறாட பேரே ஒழுக்கம். உங்களுக்கு தெரியும் ஆமீன் ஜுஸுல 26வது ஜுஸுல ஒரு சூறா ஒன்று இருக்குது குஜராத். அந்த சூறாவுக்கு பேரு குஜராத், அரை கண்டு பேரு. அந்த சூறா முழுக்க எதை பேசுதுன்னா ஒழுக்கத்தை பத்தி பேசுது. டிசிப்ளின், நபியோட எப்படி கதைக்கணும், உம்மாவோட எப்படி கதைக்கணும், ஒரு செய்திகளை காப்பி பேசினா நடந்து கொள்ளணும், ஒரு மனிதனுடைய பட்டப்பேர் சொல்ற விஷயம், பிரச்சனை வந்தா என்ன செய்யணும், குறை பேசுற விஷயம், சுபஹானல்லாஹ் முழுக்க ஒழுக்கம். இன்ஷா அல்லாஹ் என்னது வரக்கூடிய நாட்கள்ல அந்த ஒழுக்கம் சம்பந்தமா பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப சின்னத்தோட இப்ப செய்தி என்ன செய்யுது? சொந்த வீட்டுக்கு இருந்து அந்த அரச மாநிலங்களுக்கு போகுது. இப்ப எல்லா இடத்துலையும் கதை இப்படியா இந்த பொம்பளை என்னது தனது சொந்த வளர்ப்பு மகனுடைய இப்படி செய்ய பார்த்திக்கிறா, இப்படி நடக்க பார்த்திக்கிறா. செய்தியெல்லாம் பரவிட்டு இந்த மாதிரி தன்னுடைய வளர்ப்பு மகனோட மிச்சம் அளவு கடந்த ஆசை வச்சு இந்த மாதிரி நடந்திருக்கிறா. இது எவ்வளவு மோசமான செயல். அப்படின்னு இப்ப இந்த பெண்மணி என்ன செய்யறா? பினான்சியல் மினிஸ்டர் வைஃப் இப்படி இந்த பெண்கள் பேசுறாங்க, இந்த மாதிரி பெண்கள் எனக்கு பின்னால இந்த மாதிரி கதைக்கிறாங்கன்னு செய்தி கேள்விப்பட்ட உடனே என்ன செஞ்சாங்க? ஒரு சாப்பாட்டை தயாரிப்பு செஞ்சாங்க. ஒரு சாப்பாட்டை ஒரு விருந்தோட ஏற்பாடு செஞ்சு ஆள் அனுப்பினாங்க. இந்த மாதிரி இந்த டைம்ல உங்களுக்கு இந்த மாதிரி பினான்சியல் மினிஸ்டர் வீட்டில் உங்களுக்கு விருந்து அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப எல்லா பெண்மணிகள் என்ன செய்யறாங்க? அரசன் வீட்டுக்கு, அந்த அரசன் அமைச்சர் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வந்து பிரமாண்டமான விருந்து. அந்த விருந்துல ஒவ்வொரு பெண்மணிக்கும் என்ன இருக்கு? கட்டியும் செய்யப்பட்டிருக்கு. இறைச்ச வெட்டி சாப்பிட்றதுக்கோ அல்லது பழத்தை வெட்டி சாப்பிட்றதுக்கோ அந்த சாப்பாட்டுல கட்டியும் உபயோகிக்கிற அளவுக்கு ஒரு சேவை இருக்கு அந்த சாப்பாட்டுல. அது இறைச்சாக இருக்கலாம் அல்லது பழங்களாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. அப்போ அந்த இடத்துல கட்டியும் செய்யப்பட்டிருக்கு, வைக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த நேரத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளியே நடமாடுறதுக்கு இல்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உள்ளுக்கும்
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உள்ளுக்கு. இப்போ விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது, விருந்து சாப்பிட்றாங்க. இந்த நேரத்தில் சொன்னாங்க அந்த ஃபினான்சியல் மினிஸ்டர் வைஃப், இப்போ நீங்கள் யூசுஃபே கொஞ்சம் நடமாடிட்டு வாங்க, இந்த விருந்துக்கு முன்னால் கொஞ்சம் வைத்துட்டு வாங்க. அப்படியே பார்த்துட்டு அப்படியே அவங்களோட அந்த வருகையை பார்த்துட்டு அந்த அழகுல லயிச்சு வரைச்ச பழத்தை வெட்டுறதுக்கு பதிலாக எங்கே வெட்டிப்படுது, கை வெட்டிப்படுது. கையை வெட்டிப்படுற அளவுக்கு அழகு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நாளைக்கு சொர்க்கவாசியோட அழகு யார் அழகா இருக்கும்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகத்தான் அல்லா தஆலா கொடுப்பான். அப்ப ஒரே ஒரு காலம் பார்த்தது யூசுப் அலைஹிஸ்ஸலாம இந்த பெண்மணிகள், அந்த ஊர் பெண்மணிகள் பார்த்தது ஒரே ஒரு கதான். இப்ப மட்டும்தான் பார்த்தது. பார்த்த உடனே கை வெட்டிப்படுற அளவுக்கு மறதி. ஒரு விஷயத்துல லைஃப் வார்ந்தா அது எங்களை கவரணும். எல்லாம் கவராது, எல்லாம் ஒரு மனிதனை கவராது. நாங்கள் உடுப்பு வாங்க போறோம், எவ்வளவு பெரிய உடுப்பு கடைக்கு எல்லாம் அதே சைஸ் தான், 38 சைஸ் தான். சட்டை 36 சைஸ் தான், செருப்பு 280 சைஸ் தான். கணக்கில் லைக்குது, எல்லாத்தையும் வாங்குறதில்ல. எது மனசுக்கு லைக்குதோ அதான் கைக்கு அடுத்துக்கு போகும். அந்த மாதிரி தான் எந்த பொருள்ல எங்களை கவரக்கூடிய தன்மை இருக்குதோ அதை கவனித்து பார்த்தா தான் எங்களுக்கு என்ன செய்யும். டைம் போனது விலங்குலடப்பா, 2 மணிக்கு கிளம்பி இங்க நான் என்னது கூட்டிட்டு வர போகணும், எனக்கு டைம் ஆகிடுது விலங்குல. காய்ச்சிருந்த இன்ட்ரெஸ்டான ஒரு பேச்சு, நல்ல தலைப்பு எடுத்து பேச பேச மனைவி அங்கே கூட்டிட்டு போகணும் ஒரு இடத்துக்கு. டைமை பார்த்தா 1/2 மணி நேரம் போயிட்டு, அவ்வளோ இன்ட்ரெஸ்டான ஒரு கதை உள்ளம் லைட்டிட்டு திரும்பி பார்க்க வைக்க தூண்ட இல்லை. பார்த்த ஒரு காட்சி 4 மணி நேரம் போயிட்டு அந்த இடத்துல நேரத்தை கழிச்சது விலங்கல்ல. இந்த மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவளை பார்த்தது தான் தெரியும். இங்க பார்வை போகல, சாப்பாட்டுல பார்வை போகல. சாப்பாட்டோட எப்படி என்னது இறைச்சியும் பழத்தையும் ஏதோ ஒன்று வச்சு வெட்டுற நேரம் என்ன செய்யுது, கையும் வெட்டிப்பட்டுச்சு. சென்னாங்க இந்த பெண்மணி. இப்ப ஒரு பார்வை பார்த்த உங்களுக்கே இப்படி வாரண்டா, ஒரு பார்வை பார்த்த உங்களுக்கே என்ன நிலைமண்டா, அவர் சின்ன வயசுல இருந்து 7 வயசுல இருந்து இப்ப பருவ அடையும் வரைக்கும் எனக்கிட்ட தான் இருந்து நான் தான் வளர்த்திக்கிறேன். எனக்கிட்ட இருந்தால் வளர்றாரு. அவர் வளர 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 நான் எவ்வளவு பொறுமையா இருந்திருப்பார். அந்த பெண்மணி அந்த சின்ன புள்ள, அழகான அந்த புள்ள வளர வளர எவ்வளவு கட்டுப்படுத்தி இருந்திருப்பார். இதுக்காக கட்டிப்படுத்திக் கொள்ள எனக்கு ஏதாத டைம்ல தான் இப்படி ஆகிச்சுது. இதுதான் காரணம் நான் இவரோட நடந்துக்கிறதுக்கு. காரணத்தை அவன் அழகான முறைக்கு அவன் புத்திசாலியான பெண்மணி, அவன் புத்திசாலியான ஒரு பெண்மணி. ஒரு பார்வை பார்த்த உங்களுக்கே இப்படி ஒரு சலுகைகள் வந்துட்டா, நான் இவரை 8 வருஷம் 10 வருஷம் பார்த்துட்டு இருந்த எனக்கு எப்படி இருக்கும்? இதுதான் காரணம், நான் இப்படி நடக்கிறதுக்கான காரணம். திரும்ப சொன்னான் பாருங்க, அந்த பெண்மணிக்கு இன்னும் ஆசை போக இல்லை, நடந்து செய்தி லீக் ஆகிட்டு. அந்த அளவு சொல்லுமே ஐக்கியத்தனமான காதல். 10 பேர் நடந்து போறதும் விளங்காது, பக்கத்தால 10 பேர் நடந்து போறதும் விளங்காது. கையை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி என்னது ஐக்கியத்தனமான காதல். அப்ப செய்தி நடந்த செய்தி மாட்டிப்பட்டு கணவனுக்கு முன்னால அந்த செய்தி ஊர் முழுக்க பரப்பப்பட்டு இப்படி இருந்தும் பகிரங்கமா அந்த பெண்களை சொன்னா, நான் திரும்பவும் அவனை கூப்பிடுவேன். நான் திரும்பவும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நான் என்ன செய்வேன், என்னுடைய ஆசைக்கு கூப்பிடுவேன். இப்ப வராட்டி சொல்லிட்டு அவருக்கு ஜெயித்தான். லைல்லம் யஃஅல் மா ஆமுருஹு லயுஸ்ஜனன்ன வல யகுன மினஸ்ஸாகிரீன். இப்ப நான் அதை கேவலப்படுத்தியே ஆகுவேன். நடந்து முடிஞ்சாப்பாங்க அங்க என்ன சொன்னா, ஒன்று சிறை அல்லது வேற என்ன சரி அடி. இப்ப இந்த இடத்துல வச்சா நான் திரும்பவும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை கூப்பிடுவேன். கூப்பிட்டு வராட்டி நான் இவரை கேவலப்படுத்துவேன், ஜெயில போடுவேன். இந்த நேரத்துல பாருங்க, திரும்ப கூப்பிட்டா. இந்த நேரத்துல அவ சொல்லிட்டா, அவட வாயில வந்துட்டு நான் திரும்ப கூப்பிடுவேன், வராட்டி என்ன கொடுப்பேன், சிறைத்தனே கொடுப்பேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? நான் அந்த பாவத்துக்கு இந்த கழுத்து போனாலும் நான் வரமாட்டேன், அந்த பாவத்தை இந்த கழுத்து போனாலும் நான் இணங்க மாட்டேன். அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை. நீங்க கூப்பிடுற இந்த விபச்சாரத்தை விட எனக்கு சிறைச்சாலை நல்லது. கதவை திறந்து ஓடெல்லாம் பார்க்க தேவையில்லை, ஓட்டெல்லாம் கழட்டிட்டு பாயெல்லாம் பார்க்க தேவையில்லை, ஜன்னலாம் உடைச்சிட்டு ஓட தேவையில்லை. நான் தட்ட தனியை நான் என்ன பாதுகாத்துக் கொள்கிறேன். ரப்பி ஸிஜ்னு அஹப்பு இலை. அல்லாஹ் துஆ கேட்கிறாங்க,
யா அல்லாஹ் இந்த பெண் கூப்பிடுற சிறையை, இந்த விபச்சாரத்தை விட எனக்கு சிறைச்சாலை நல்லது அப்படின்னு அல்லாஹ் துவா கேட்டதுக்கு பின்னால அந்த பெண்ணுக்கிட்ட சொன்னா நான் வர மாட்டேன். அப்ப என்ன நடக்குது? இப்ப வைல்லா தஸ்ரிஃப் அன்னி கைதஹுன்ன, யா அல்லாஹ் நீ இந்த பெண்களுடைய சதியை விட்டு என்னை தடுக்காவிட்டால், இந்த விபச்சாரத்தை விட்டும் இந்த சூழலை விட்டும் என்னை நீ தடுக்காவிட்டால் நான் இந்த பாவத்தில் ஈடுபட ஆகி வேண்டி வந்துடும். ஏன்? சூழல் ஒரு மனுஷனை மாற்றும். அதனாலதான் தனிமை என்கிறது ஒரு மனிதனை மாற்றும். தனிமை என்கிறது மிக பொல்லாதது. நல்ல விஷயத்துக்கு பழகினா ஓகே, கெட்ட விஷயத்துக்கு பழகினா மௌத்தாகும் வரை கூட்டு போகாது. மிச்சம் முயற்சி செய்யணும். அதனாலதான் பிரயாணத்தில் தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் பாவ சிந்தனை வருது, அந்த நேரத்தில் அந்த பாவத்தை விட்டா அவருக்கு அவ்வளவு சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஒரு முஹ்லிஸான இஹ்லாஸ் சொல்றமே, ஒவ்வொரு விஷயத்தையும் இஹ்லாஸோட செய்யணும், ஒவ்வொரு பாவத்தையும் இஹ்லாஸோட விடணும். ஒரு மனிதன் தனிமையில் இருக்கிறாரு, யாரும் இல்லை, இப்ப மனசுல ஒரு பாவத்துடைய எண்ணம் வருது, இந்த நேரத்துல அந்த பாவத்தை யாரு நான் உனக்காக வேண்டி விட்டு நான் இதில் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு அந்த சூழலை நல்ல சூழலுக்கு யார் மாற்றுறாரோ அவருக்கு பல சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு பல சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு. அவர்கிட்ட இஹ்லாஸ் இருக்கு, அவர்கிட்ட நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கும், பாவங்களை விடக்கூடிய பண்பு இருக்கும். அப்ப என்ன சொன்னாங்க? யாரெல்லாம் இந்த சூழல் என்ன செஞ்சு என்ன மாத்திடு, இந்த வீட்டை விட்டு என்ன சர்ச்சாவுக்கு அனுப்பிடு, இல்லாட்டி நான் இந்த கூப்பிடக்கூடிய விஷயம் விடுபட வெளி வந்துடும், நான் அதுக்கு பின்னால் ஒரு மடையனாக ஆகிடுவேன், யாரெல்லாம் எனக்கு சரி தன்மையா அப்படின்னு எல்லாம் என்ன சொன்னாங்க? துவா கேட்டாங்க. அப்ப இன்னைக்கு பார்க்கணும், கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யப்படுறாங்க? அநியாயம் செய்யப்படுறாங்க. இவங்களுக்கு அந்த பாவத்தில் ஈடுபட எண்ணம் இல்லை. வாலிபன் கல்யாணம் முடிக்கல, அல்லாஹ்வுடைய பயம், இந்த சூழல் எனக்கு வானாம் அப்படின்னு இருந்த இவரு அந்த பெண் திரும்ப திரும்ப கூப்பிடுறா. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அநியாயம் செய்யப்படுறாங்க. அல்லாஹ் கிட்ட துவாவும் கேட்டார், அல்லாஹ் கிட்ட துவாவும் கேட்டார். அதுக்கு போல பாருங்க, ஃபஸ்தஜாப லஹு ரப்புஹு. இந்த இதுதான் அரபு படித்தவங்களுக்கு தெரியும். ஒரு விஷயம் நடந்து அடுத்த கட்டம் நடக்கிறதுக்கு இந்த பாவை பயன்படுத்துவாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டது மட்டும்தான். அடுத்த கண்ணம் அல்லாஹ் துவா அடுத்த கணம் அல்லாஹ் நினைச்சான் துவாவை கேட்டுக்கிட்டான். இன்னைக்கு நாங்கள் கவனிக்கணும், ஹதீஸ் நபி அவங்க சொன்னாங்க, அநியாயம் செய்யப்பட்டவங்களோட துவாவை மனசை கண்ணீரை பயந்து கொள்ள சொல்லி. ஏன்னா அல்லாஹ்க்கும் அவருடைய இறைஞ்சுதலுக்கும் அவருடைய கண்ணீருக்கும் இடையே எந்த திரையும் இல்லை. அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்வோம், உடனே சொல்லி. அது அழகப்பனா இருக்கவும் மேலும், சூரவீரையா இருக்கவும் மேலும், பிற மதத்தை யாரா இருந்தாலும் சரி, அநியாயம் செய்யப்பட்ட ஒருத்தனா இருந்தால் அல்லாஹ் பார்க்க மாட்டாங்க முஸ்லீம் காஃபிர் அப்படின்னு. அநியாயம் செய்யப்பட்டால் அது துரோகம். அவன் கையேந்தினாலும் அல்லாஹ் அந்த துரோகம் ஏற்றுக்கொள்வான். உடனே அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு, அநியாயம் செஞ்சவனுக்கு தண்டனை பேச்சே ஆகும். அதனால தான் சொன்னாங்க, அநியாயம் செய்யப்பட்ட ஆக்களுடைய பத்வாவை பயந்து கொள்ள சரி. ஏன்னா அல்லாஹ்க்கு அந்த துவாக்கு முன்னாடி எந்த திரையும் இல்லை. அவர் மனசு உடஞ்சிட்டா, கண்ணீர் வந்துட்டா உடனே என்ன செய்யப்பட்டுடும்? ஏற்றுக்கொள்ளப்பட்டுடும். அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான்? மூசாலை யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவை அல்லாஹ் உடனே ஏற்றுக்கிட்டான். இப்ப இந்த விஷயம் இப்ப ஒரு மினிஸ்டர் தானே, பொருளாதார அமைச்சர், இவங்களோட அந்த உங்களுக்கு தான் இது நடக்குது. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சிறைக்குள்ளாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தள்ளப்படுறாங்க. தள்ளப்படுற நேரத்தில் அவங்களோட சேர்ந்து இந்த 2 பேரும் சிறைகளுக்குள் வராங்க. அது எங்க? இந்த 2 பேரும் யார் சம்பந்தப்பட்டார்கள்? அரசனோடு சம்பந்தப்பட்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அமைச்சரோடு சம்பந்தப்பட்டார். தன்னை வளர்த்த, தன்னை வாங்கின அரசன் அமைச்சர். இப்ப வரக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாமோட சேர்ந்து சிறைக்கு போற 2 பேரும் யாரு? அரசனோடு சம்பந்தப்பட்டார்கள். அங்கே நடக்குது 3வது ஒரு குரூப். இவங்க இந்த ஜெயிலுக்கு போற 2 பேரும் அரசனுக்கிட்ட வேலையாட்களாக வேலை செஞ்சாக்கள். 3வது ஒரு குரூப் அரசனை கொல்றதுக்கு திட்டம் போட்டாங்க. வேலை செய்யறால பிடிச்சதாங்க செய்யணும், கொலை செய்யறதுக்கு சில திட்டங்கள் தீர்ப்பேன். இந்த 2 பேரையும் பிடிச்சி அதில் ஒருத்தர் வந்து அரசனுக்கு சாராயம் ஊற்றி கொடுக்கிறவர், அடுத்தவர் சமையல்காரர், சமைக்கிறவர். இப்ப இந்த 2 பேர்கிட்டையும் ஜீட் பேசினாங்க ஒரு கூட்டம். அவங்க என்னது, அதுல சாராயம் ஊற்றி கொடுக்குற அந்த மனுஷன் என்ன செய்யல, எனக்கு நான் செய்ய மாட்டேன் சொல்லிட்டாரு.
சமைச்சு கொடுக்குற சமையல்காரால் நான் அதை செய்கிறேன் அப்படின்னு பொறுப்படுத்தாரு. இப்போ அப்படி நடக்கிற நேரம் அரசன் சாப்பாட்டு மேய்ச்சலுக்கு சாப்பாடு இருக்குது. அரசனுக்கு எப்படியோ இந்த செய்தி தெரிய வந்துட்டு. இந்த தெரிய வந்ததோட சாராயம் குடி ஊற்றி கொடுக்குறவங்க கேட்ட எதிர சாராயம் எதிர நஞ்சு கலக்கப்பட்டிருக்குன்னு அரசனுக்கு தெரியாது ஊர்ஜிதமா. இவர் கேட்ட சிலர் நான் வைக்கல, இவர் கேட்டா இவர் வைக்கல. ஆனால் ரெண்டுல எங்கோ ஒன்று எடுத்து நஞ்சு இருக்கு. சாப்பாட்டுலாம் நஞ்சு இருக்குது, சாராயத்தில் நஞ்சு இல்லை. அப்போ இன்னைக்கு முடிவெடுத்துக் கொள்வதை நீக்குது. சிக்காய்க்கு ஊர்ஜிதமான தகவல், ஊர்ஜிதமான விஷயம் இல்லை. ரெண்டுல ஒன்றுல நஞ்சு விஷயம் உண்மையான செய்தி. அது சாராயத்திலேயா சாப்பாட்டுலன்னு தெரியாது. எனவே இந்த 2 பேரையும் நான் தூக்கி ஜெயிலில் போடுறாங்க. அப்போ அந்த 2 பேரும் மனுஷன் அந்த ஜெயிலுக்கு போறாங்க. இப்போ இந்த நேரத்தில் இப்படியே இருந்துட்டு இருக்கிற நேரம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தனது அல்லாஹ்வின் பால் அழைக்கக்கூடிய அந்த தாவாவுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜெயிலுக்கு இருக்கிறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் அந்த 2 சிறை கைதிகளும். இப்போ இந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க? அல்லாஹ்வின் பால் அழைப்பு கொடுக்குறாங்க. என்ன அழைப்பு கொடுக்குறாங்க? அர்பாபும் முத்தஃபர்ரிகூன கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹ்ஹார். ஏக இறைவன் என்பது ஒருவனாகத்தான் இருக்க முடியும் என்கிறது நல்லமா, என்கிறது சிறந்ததா, இல்லாட்டி 5 கடவுள் 4 கடவுள் 3 கடவுள் இப்படி பல கடவுள் கோட்பாடு நல்லதா என்று அவனுக்கே கேட்டாங்க கேள்வி. இப்ப நாங்க பார்க்கலாம், எந்த ஒரு மதத்திலே இருந்தாலும் ஒரு புத்தி உள்ள ஒரு மனிதன் என்ன செய்வாரு? யோசனை பண்ணி அவர் முடிவெடுத்துக் கொள்வாரு. இறைவன் என்பவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும். அதனாலதான் அவிசாசமாக நபியாக முன்னாலேயே ஒரு கூட்டம் இருந்துச்சு. ஜாகிலியா காலத்தில் ஒரு கூட்டம் இருந்துச்சு. அவங்களுக்கு பேரு குனஃபா என்றால் அவங்கள அறிவை வச்சு அவங்க முடிவெடுத்துக் கொண்டாங்க. இந்த ஏனைய மக்கள் வணங்குறத போல மலைக்கு ஒரு இறைவன், பிரயாணத்துக்கு ஒரு இறைவன், வேலைக்கு ஒரு இறைவன், இப்படி பல இறைவன் இருக்கிறதுக்கு முடியாது. இறைவன் என்பவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும். எனவே நாங்கள் சிலைகள் வணங்க மாட்டோம் அப்படின்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு. இது எப்ப நபி வாரத்துக்கு முன்னாலேயே. அப்ப ஒரு மனிதன் சுயமா யோசனை பண்ணினாலே அவனுக்கு வழங்கும் ஏக இறைவன் என்று இருக்கக்கூடிய ஒரு இறைவன் கொள்கை தான் சிறந்தது. பல இறைவன் கொள்கை இல்ல. ஏன்? ஒரு வீட்டுள்ளுக்கு ஒரு கடைக்கு ஒரு முதலாளி தான். அதனாலதான் 2 பொஸ் இருக்கிற கடை மிச்ச காலம் நீடிக்கிறது இல்லை. பார்ட்னர்ஷிப் சொந்த நான தம்பி அந்த பார்ட்னர்ஷிப் இல்லை, நிலைக்கவில்லை. ஏன் காரணம்? பிரச்சனை. 2 போஸ், அவரோட செல்றாரு, இவரோட செல்றாரு. எதை செய்யற? இப்ப பிரச்சனை. இவர் வேலையாளி வேலையை விட்டு தூக்கப்பட்டுடுவார். அப்படியே கொஞ்ச நாள் போக போக இந்த 2 பஸ்ல ஒரு பஸ் வைத்திருவார், பிரிஞ்சிருவார், நீடிக்காது. ஏன்? இது சும்மா இன்னொரு விஷயத்துல எப்படின்னா, உலகத்தில் உள்ள விஷயங்களை நிர்வகிக்கிற விஷயத்துல அல்லாஹ் நினைச்சா மலையை பழைய வைக்கிறான், நினைச்சா மலையை தடுக்கிறான், நாடியவங்களுக்கு விதாயத்தை கொடுக்குறான், நாடியவங்களை என்னது நீரை விட்டு தடுக்கிறான். இதெல்லாம் செய்யறதா இருந்தா ஒட்டுதான் முடியும். 2 பேர் இருந்தா சாத்தியப்படாது. அப்ப இது அப்ப இந்த செய்தி என்ன செய்யறாங்க? ஊற்றாங்க. இந்த சிறையில வச்சு நீங்கள் இந்த மாதிரி பல இறைவன் கொள்கை எடுக்க வேணாம். இது சில ஏக இறைவனாக இருக்கக்கூடிய ஒருவன் தான், அவன் தான் அல்லாஹ். அவன் என்ன செய்யணும்? வணங்கணும். நீங்க வணங்கக்கூடிய ஏனையவைகள் அது நீங்க உருவாக்கி கொண்டது. நீங்க வணங்குறீங்களே சிலைகள், இது நீங்க உருவாக்கி கொண்டது. நீங்க வச்ச பெயர், நீங்க வச்ச பெயர். இது என்னது? அல்லாஹ் இதுக்கு இறக்கல. இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் குர்ஆன்ல இருக்காது. இது நீங்களாகவே உருவாக்கி கொண்டது. நீங்களாக கையால செஞ்சு நீங்களாக ஒரு பேர் ஒன்று வச்சிருக்கிறீர்கள் சொன்ன உடனே அவங்களும் அன்னைக்கு அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய செய்தியை கேட்கிறாங்க. இப்ப இப்படி இருக்கிற நேரம் இப்ப இந்த 2 பேரும் பார்க்குறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய நடவடிக்கை எல்லாமே. ஒரு நல்ல மனிதன், ஒரு நல்ல குடும்பத்தில் வளர்க்கப்பட்டவர், நல்ல பண்புகளோட வளர்றாங்க. இப்படி டைம்ல நாள் போகுது. ஒரு 4 நாள் கழிச்சு இந்த 2 பேரும் கனவு காண்றாங்க. சிலைக்குள்ளே இருக்கிற அந்த 2 பேரும் சிலைக்கு எலும்பி செய்யறாங்க, கனவு காண்றாங்க. என்ன கனவு? ஒருத்தர் கனவு கண்டாரு, ரொட்டி சுட்டு அந்த ரொட்டி அவரோட தலையில வைக்குது, பறவைகள் சாப்பிட்டுட்டு போகுதுண்டு. ஒருத்தர் கனவு கண்டாரு. இன்னொருத்தர் கனவு கண்டாரு திராட்சை பழத்தை எடுத்து புடுங்கி அதை அரசனுக்கு கொடுக்குற மாதிரி. இப்ப 2 பேரும் கேட்கிறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே,
உங்களை பார்த்தா ஒரு அறிவாளி மாதிரி இருக்குது. உங்களுக்கு இந்த செய்தி நாங்கள் முன்வைக்கிறோம், இந்த கனவு ஒன்று நாங்கள் இப்படி கண்டோம், இதுக்கு என்ன விளக்கம், இதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டாங்க. நாங்கள் அன்றைக்கு சொல்லிட்டோம், கனவுகள் நல்ல கனவு கண்டா நம்பிக்கையான துவா செய்யக்கூடிய ஒருத்தர்கிட்ட பித்தனை சொல்லணும், அந்த செய்தியை கனவை சொல்லணும். நான் ஒரு கனவு கண்டிருப்பேன், நல்ல கனவு, அவர் என்ன சொல்லுவார், துவா ஒன்று செய்யாமைக்கு பொறாமப்படுவார். சில நேரம் என்னது வேறொரு என்னது அவருக்கு விளக்கம் தெரியாததுக்கு இவர் ஒரு விளக்கத்தை அவர் என்ன செய்வார், உருவாக்கி சொல்லியிருப்பார். என்ன நடக்கும்? நல்ல கனவு கண்டால் யாருக்கிட்ட போய்த்து செல்லணும், நம்பிக்கையான துவா செய்யக்கூடிய ஒருத்தர்கிட்ட போய்த்து அந்த கனவை சொல்லணும். அதே மாதிரி நல்ல விளக்கம் தெரிஞ்ச தர இருக்கணும். கண்டாக்கத்தை போய்த்து செய்யப்படாது, அந்த கனவை சொல்லி அவர் ஒரு விளக்கத்தை சொன்னால் அந்த விளக்கம் நடக்கும், அந்த வாய் சொல்லித்தான் படிக்கும், அதுதான் நமக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே அந்த நல்ல கனவை கண்டா நல்ல ஆக்கத்தை போய்த்து சொல்லணும். கெட்ட கனவு கண்டா நான் சொல்லவே கூட யாருக்கிட்டையும், பயங்கரமான கெட்ட கனவுகள் கண்டா யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொன்னால் என்ன நடக்கும், சில நேரம் அது பழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எனக்கும் அல்லாவோட மட்டும். அப்படி கெட்ட கனவு கண்டால் எந்த பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறனோ அடுத்த பக்கத்துக்கு திரும்பி லேசா துப்பி விட்டு, துப்புற காலி துப்புற சும்மா லைட்டா சும்மா சமைக்க தேசம் அப்படி துப்பி விட்டுட்டு பக்கத்தை மாற்றி படுக்கணும். இது அல்லாவுடைய முன்னாடி முடிஞ்சு, அது பலிக்காது. இன்னும் சில நேரம் கனவுகள் காணுவோம். இன்றைக்கு முழுக்க வேலையை பற்றி தான் பேச்சு. என்ன வேலை, இந்த மாதிரி ஒரு வேலையை சொல்லி இந்த கதை வாயில கதை இன்னும் போகிறோம், அதே கம்பெனியில் அதே வேலையில் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இது கனவு இல்லை. இது நான் இப்போ பேசிட்டு முழுக்க இன்னும் தான் இருந்துச்சு, அது கனவு மாதிரி வந்துருக்கு. இது கனவு இல்லை. அப்போ இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளணும். அப்போ 2 பேரும் கேட்குறாங்க, இப்படி கனவு கண்டோம், அதுக்கு என்ன விளக்கம் பாருங்க. இந்த நேரத்தில் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் டைம் எடுத்தாங்க. நமக்கு சாப்பாடு வாரத்துக்கு முன்னால் தான் கனவுக்கு விளக்கத்தை சொல்லிடுவேன், நான் கொஞ்சம் பேசுறதுக்கு டைம் தாங்க, டைமை கேட்டுக்கொண்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, ஒரு அறிவாளி. 2 பேரும் விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாராங்க. சொன்னாங்க, சாப்பாடு வாரத்துக்கு முன்னால் நான் 8:30 முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 8:30 நான் முடிச்சிடுவேன். நடக்கும் 10 நிமிஷத்தில் முடிச்சிடும், 10 நிமிஷத்தில் முடிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி என்ன சொன்னாங்க, சாப்பாடு வாரத்துக்கு முன்னுக்கும் நான் உங்களோட 2 பேரில் கனவுக்கும் விளக்கத்தை சொல்லிடுவேன், நானும் கொஞ்சம் பேசுறதுக்கு டைம் எடுத்துக்கொள்றேன் என்று தான் அல்லாஹ்வின் பால் என்ன செஞ்சாங்க, அழைப்பு கொடுத்தாங்க. அதுக்கு பின்னால் சொன்னாங்க, நீங்க யாரு, சமையல்காரர் இருக்கிறாரே அவர் தான் கண்டது கனவு, ரொட்டி சுட்டு தலையில வைக்கிறது சாப்பிட்டு போறது, உங்களுக்கு சுட்டு கனவு, நீங்க தான் நம்பி வச்சார், தவறு கண்டுபிடிச்சாரு, நீங்க தான் அரசனுக்கு நன்றி வச்சால், எனவே உங்களுக்கு என்ன தரப்படும், தூக்கு தண்டனை தரப்படும். நீங்க ஊற்றி கொடுத்தீங்க, உங்களுக்கு அதே பதவி உங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். நீங்க நம்பிக்கையானால் நீங்க ஊற்றி கொடுக்கல, டீல் பேசினாங்க, நீங்க விரும்ப அதுக்கு மாட்டல்ல, எனவே நீங்க நம்பிக்கையானால் திரும்ப நீங்க என்ன செய்யும், அரசனுக்கு வேலையாளியாக போவீங்க சொன்னாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. இப்ப அந்த விடுதலையாகி போற மனுஷன், ஊற்றி கொடுக்குற மனுஷன், அவருக்கு விடுதலை ஆகிறார். அவர்கிட்ட செல்றார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இந்த செய்தி, நான் ஜெயிலுக்கு இருக்கிற செய்தி, எனக்கு இப்படி அநியாயம் செய்யப்பட்ட செய்தி ஒன்றும் அரசனுக்கு தெரியாது. இந்த செய்தியை அரசனுக்கிட்ட கொஞ்சம் என்ன செய்யுங்க, ஞாபகப்படுத்துங்க. என்ன கொஞ்சம் இப்படி தெரிவிக்கிறாரு. ஏன்னா அந்த காலத்தில் நாங்கள் அன்றைக்கு சொன்னோம், ஹியூமன் ரைட்ஸோ இந்த மாதிரியான வழக்கு தாக்கல் செய்யறதுக்கோ அப்படியெல்லாம் இடம் இல்லை. எந்த இடத்துல இருந்தோ அந்த இடத்துல தான் அது முடிவு செய்யப்படும். அப்போ இவர் அரசன்கிட்ட போறாரு. இந்த மனுஷன் சொல்லி அனுப்பினாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் அங்கே போனால் அவருக்கு என்ன செய்யுங்க, இப்படி இருக்கிறாரு, இப்படியான பிரச்சனை சைத்தான் என்ன செஞ்சான், அந்த செய்தியை அப்படியே மறக்கடை செஞ்சுட்டான். ஒரு 6-7 வருஷம் திரும்பவும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலில் போன உடனே சில கிடைக்கல, மறந்துட்டு மறக்கடைக்கு செஞ்சுட்டான். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கணும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே 7-8 வருஷம் ஜெயிலில் இருந்தாச்சு, திரும்பவும் ஒரு 7-8 வருஷம் ஜெயிலில் இருக்க வேண்டி வருது, கிட்டத்தட்ட 15 வருஷம் ஜெயிலில் இருக்க வேண்டி வருது அநியாயமான முறையில். ஆனால் அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கை இன்னும் போகையில். இதே இது நானா இருந்தா
எவ்வளவு குழம்பி 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 அல்லாத மேல குறைய செல்லி 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 இருந்திருக்கேன். நான் என்ன சொல்றேன் அநியாயமான முறைக்கு அப்படி நடந்திருந்தால் நான் அல்லாஹ்வை எவ்வளவுக்கும் நான் குறை சொல்லியிருக்கேன். நான் 28 வருஷமா என்னது உனக்காக நீ 10 வருஷம் மோத போனேன், 15 வருஷம் மோத போனேன், 3 லட்சம் தொழில் இல்லாமல் போனேன், அந்த மாதிரி என்னது எத்தனை மோத ஒன்று தான் துவா இருக்கிறேன், நான் வேறு யாருக்கு நான் சிலை ஒன்றை வணங்க இல்லை, நீ என் மீது இரக்கம் காட்ட, இப்படி எல்லாம் என்னது பேசியே செய்யும் வரும். அவங்க அப்படி ஒன்றுமே சொல்ல இல்லை. அதே டைமில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா அவங்க அங்கே கவலை இல்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நினச்சி தண்ணீர் வடித்து கொண்டே இருக்கிறாங்க. அவங்களும் நினைக்கவே இல்லை. என்ற முழு கவலையும் அல்லாஹ்கிட்ட மட்டும் முறையிட்டுக் கொண்டே இருக்கிறாங்க. அப்போ நம்பிக்கை எவ்வளோ ஸ்ட்ராங், எங்களோட உள்ளம் எவ்வளோ பக்குவமாகணும். இப்போ நாங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த நிலைமையில் அந்த பெண்மணி அந்த கவலைக்கு கூப்பிட்ட நேரத்தில் நான் அந்த இடத்துல இருந்திருந்தால் நான் என் நிலைமை எப்படி இருக்கும்? நான் இங்கே வச்சுக்கொள்ளுவேன். இங்கே ஒரு இடத்துல போகிற இல்லை தனியாக மாட்டிய ஒரு பொம்பளை காரில் வந்து கூப்பிடுறா வா போக முடியும். என் நிலைமை எப்படி இருக்கும்? என் மனசு எப்படி இருக்கும்? இது தவிர்த்துக்கிறதுக்கான மனப்பக்குவம் எனக்கிட்ட ஈக்கா இல்லையா? நீங்களும் யோசனை பண்ணிக்கிறோம். அப்போ ஈமான் அல்லாஹ்வுடைய பயம் இன்னும் எங்கள்கிட்ட என்ன செய்யல, உரிய முறையில் வரையில. அல்லாஹ் என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி, ஈமான் கொண்டவர்களே என்னை உரிய முறையில் பயந்து நடங்கள். சில டைம்ல மனிதன் சில டைம்ல தவறு நடக்கும், அதிகரித்து அல்லது அந்த நிலைமை நினைத்து பாவம் நடக்கும். பாவம் நடந்துட்டா ஒரு மூமினுடைய உள்ளம், அல்லாஹ்வுடைய பயம் உள்ள ஒரு மனிதன் எப்படி இருப்பான் நமக்கு தெரியும். ஒரு மீனை உச்சிரோட நெருப்பு எப்படி துடிக்கும், அந்த மாதிரி தான் அவருடைய உள்ளம் நினைச்சிட்டே இருக்கும். அது வரும் பின்னால். உள்ளங்கள் மூணு வகை. ஒன்று முத்துமஇன்னா, அதுக்கு பேர் சாந்தி அடைந்த உள்ளம், பக்குவப்படுத்தப்பட்ட உள்ளம், பக்குவமான உள்ளம். இதுல என்ன நடந்தாலும் பாவம் எடுத்து வராது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி. இன்னொரு உள்ளம் ஒன்று இருக்கு, அம்மாரா பிசு, கெட்டதை சொல்லக்கூடிய உள்ளம். அவங்களை பக்குவப்படுத்தி இல்லை, அவர் நினைச்ச மாதிரி வாழ்ந்து பேசிக்கிறாரு. இப்ப ஒரு உள்ளம் செல்லுது, அங்க போ, இவர் அங்க போறாரு, இங்க போ, அதை செய்யுது. இது எல்லாத்துக்கும் கெட்ட விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும் அந்த உள்ளம். இன்றைக்கு இதை செய்யுது. உள்ளம் அவரை என்ன செய்யும், வழிநடத்தி கொண்டிருக்கும். அதுக்கு பேர் அம்மாரா பிசு, கெட்டதை சொல்லக்கூடிய உள்ளம். அந்த உள்ளம் அப்படியே முழுக்க எதை சொல்லும், மோசமான விஷயங்கள் தான் சொல்லும். அவனுக்கு கன்னியாத்தை செய், அதை ஆட்டையை போடும், இதுக்கு புளிய வெட்டு, அப்படி இல்லைனது அப்படித்தான் அதை செய்யும். அந்த உள்ளம் சொல்லிக்கொண்டே இருக்கும். இதுக்கு பேரு இது கெட்ட உள்ளம். இதுக்கு நரக வேதனை இருக்கு. இந்த உள்ளத்துக்கு என்ன இருக்கு, நரக வேதனை இருக்கு. இன்னொரு உள்ளம் உண்டு, அந்த உள்ளத்துக்கு பேர் லவ்வாமா. லவ்வாமானா என்ன? தன்னுடைய அந்த ஆத்மா மனசாட்சி அவர் விடாது. நல்ல மனுஷன்தான், ஆனாலும் அவருடைய நிலைமைக்கு அதை தாண்டி பாவம் நடந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த பாவத்தில் அவர் ஈடுபட்டுட்டார். அந்த பாவத்தை செஞ்சத்துல இருந்து அவருடைய உள்ளம் அமைதி பெறுவதே இல்லை. அந்த செஞ்ச பாவம் நினைவுக்கு வந்து போகுது. ஒரு மனுஷன் யார் செய்து தப்பினாலும் மனசாட்சி என்ன செய்ய முடியாது, தப்ப முடியாது. எனக்கு தெரியும் நான் என்ன செஞ்சேன். இந்த மனசாட்சி அந்த பாவத்தை நீ தௌபாஷை நீ திருந்து அப்படின்னு சொல்லுமா இருந்தால் என்னால் நிம்மதியாக இருக்க முடியுதில்லை. அதுக்கு அவர்கிட்ட போய்த்து நான் மன்னிப்பு கேட்டுடணும், அந்த பொருளை நான் அவர்கிட்ட போய்த்து கொடுத்துடணும். இப்படி அந்த மனசு சொல்லிக் கொண்டிருந்தால் இந்த உள்ளமும் நல்ல உள்ளம். இந்த உள்ளமும் நல்ல உள்ளம். 5 நாள் நல்ல முறையில் இருந்தாரு. ஒரு நாள் அவர் நிலைமை மாறிட்டு பாவத்தை ஈடுபட்டார். அடுத்த கணவன் அவருடைய உள்ளம் என்ன செய்யுது, தௌபாஷை பள்ளிக்கு போ எந்த என்ன செய்யுது, நல்ல விஷயத்துக்கு திருப்புது. என்ன நானே கண்ணாடியில் பார்க்கும்போது எனக்கு அதை ஞாபகம் வருது. கண்ணாடியில் பார்க்கும்போது அது எனக்கு ஞாபகம் வருது. என் உள்ளம் என்ன பார்க்க போல எனக்கே வெறுப்பாயிக்குது. என்ன பார்க்க போக்கல எனக்கே வெறுப்பாயிக்குது. இதுக்கு தான் பேரு மனசாட்சி குறை சொல்லுது. இந்த உள்ளமும் நல்ல உள்ளம் என்ன செய்யும், அந்த உள்ளம் பக்குவப்படுத்திக்கார் கொஞ்சம் ஒரு அளவு. சரி, அந்த பக்குவத்தின் காரணமாக அவருக்கு சிக்னல் கொடுக்குது. இந்த உள்ளம் நீ செஞ்சது தவறு, மன்னிப்பு கேளு, கைத்து அதை பிடிச்சிரு, இதுபோ செய்யாத, சௌபாஷை பள்ளியோட தொடர்பாயிரு அப்படின்னு உள்ளம் என்ன செய்யுது, சொல்லுது. எனவே இப்போ நாங்கள் பார்க்கணும்,
நான் எப்படிப்பட்ட உள்ளத்தோடு இருக்கிறேன். எனக்கு அல்லாஹ் தஆலா சொன்ன எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு இருக்கிறேன் பெர்ஃபெக்டா. அல்லாஹ் தடுத்த எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா விட்டுட்டு இருக்கிறேன். இதுக்கு பேரு பக்குவப்படுத்தப்பட்ட உள்ளம். இது இப்படி இருந்தா அல்ஹம்துலில்லாஹ். இன்னொரு உள்ளம், அது என்ன உள்ளம்? எனக்கு என் மனசு எந்த ஒன்றும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 10 நாள் பிராட்டியும் பிரச்சனை இல்லை, 10-15 ஜும்மா போனாலும் பிரச்சனை இல்லை, அடுத்தவனுக்கு அநியாயம் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, அதை செய்வோம், இதை போவோம், இதை பார்ப்போம், அதில் ஈடுபடுவோம், இப்படின்னு உள்ளம் இருக்குமா இருந்தால் இதுக்கு பேர் பெற்றதை ஏவக்கூடிய உள்ளம். இந்த உள்ளத்தை அல்லாஹ் சுத்தப்படுத்துவான். எங்கே போட்டு? நரகத்தில் போட்டு. இப்படிப்பட்ட உள்ளமா என்னுடைய உள்ளம்? இல்லாட்டி நான் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு தான் நான் வாழ்க்கை போகுது, அல்லாஹ்வுடைய சிந்தனையோட அந்த வாழ்க்கை போகுது அல்ஹம்துலில்லாஹ். ஆனாலும் சில டைம்ல நான் என்ன செய்கிறேன், சைத்தானுடைய சூழ்ச்சியின் காரணமாக, அந்த சூழலின் காரணமாக அந்த பாவத்தில் நான் என்ன செஞ்சிடறேன், ஈடுபட்டுட்டேன் ஒரு இருந்தாப்புல. அந்த டைமில் எனக்கு இந்த மாதிரியான தௌபா செய்யக்கூடிய எண்ணத்தை தூண்டுதான் இந்த உள்ளம். பள்ளியோட தொடர்பாய்க்கிறதுக்கு உள்ளம் செல்லுதா அப்படின்னு நான் என்ன செய்யணும், பார்த்துக்கொள்ளணும். இப்படி இந்த 2 உள்ளம் இருந்தால் நல்லாவே நல்ல உள்ளம். அப்படி தவறு இருந்தாப்புல தவறு செய்யும் போது என் உள்ளமே செல்லுது தீர்ந்து அப்படின்னு சொன்னால் இந்த 2 உள்ளமும் நல்ல உள்ளம். இப்படிப்பட்ட உள்ளத்துடன் நாங்கள் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். அப்படி இல்லாட்டி எந்த ஒன்றையும் கணக்கெடுக்காத உள்ளமாக இருந்தால் என்னுடைய உள்ளம் கெட்டு போய்த்திருக்குது. நபி அவங்க சொன்னாங்களே, அந்த அதை சிந்தத்தை நான் என்ன செய்யணும், பக்குவப்படுத்தணும், முயற்சி செய்யணும், அது நல்லவங்களோட சேரணும், நல்ல இடத்தை தேடி போகணும், என்னது நல்ல சுத்தத்தில் உள்ளவங்களை நல்ல நான் உட்காரணும், கலைக்கணும். இப்படி இருந்தால் என்னுடைய பழைய நிலைமைகள் மாறும். எனவே நாங்கள் அப்படியா நடத்து நாங்கள் என்ன செய்யணும், பக்குவப்படுத்துவோம். சரி, எனவே இன்னமும் முடியலை. இப்போ என்னது, அந்த மனிதன் அரசனுடைய வேலையாளி சிறையிலிருந்து வெளியே போறாரு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்க போய் விஷயத்தை பேசுங்க. கொஞ்ச நாள் போகுது, சைத்தான் என்ன செஞ்சுட்டாங்க, அந்த காவலாளிக்கு பேசுறதுக்குரிய வாய்ப்பை, நினைவுபடுத்தக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கல. இந்த இடத்துல என்ன செய்வோம், நிப்பாட்டிக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் வாரக்கிழமைக்கு அரசன் விஷயத்திலிருந்து நாங்கள் என்ன செய்வோம், ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ பார்க்க ஒரு முக்கியமான விஷயம்தான் துரோகம் செய்வது. துரோகம் செய்த தன்மை, அது கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய நாங்களாக இருக்கலாம், அது பொஸ்ஸுக்காக இருக்கலாம், நாங்கள் எங்களுக்கு தரப்பட்ட பொறுப்பு வேலையே இருக்கலாம், அல்லது உமா அப்பா ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க அந்த ஒரு விஷயமாக இருக்கலாம், அல்லது மனைவி நாங்கள் மனைவி விட்டுட்டு வந்திருக்கிறோம், மனைவி எங்களோட எதிர்பார்ப்போம், என்ன கணவன் நல்லா தான் ஈக்கிறாரு, என்னுடைய சிந்தனை தான் ஈக்கிறாரு, எங்களோட சிந்தனையோட தான் ஈக்கிறாரு, பிள்ளையோட யோசனையோட இருக்கிறாரு, இவர் என்ன செய்வார், வரத்தான் போறாரு, இவர் தேவை இவர் முடிப்பாரு, போய் சொல்றாரு இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. பிள்ளைகள் என் வாப்பா சம்பாதிக்கிறாரு, என் வாப்பா என்ன 2 வருஷத்துக்கு ஒருக்கா 3 வருஷத்துக்கு ஒருக்கா வரப்போறாரு, பிள்ளைய செல்லும் நீங்க எப்ப வரப்போறீங்க. எனவே அந்த அந்த எண்ணம் எல்லாம் இருந்து துரோகம் இழைக்காத ஒரு கணவனாக, துரோகம் இழைக்காத ஒரு தந்தையாக, துரோகம் இழைக்காத ஒரு மகனாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் இருப்போம். பிரயாணம் என்பது வேதனையில் ஒரு பகுதி. எங்களை ஒவ்வொருத்தருக்கும் தேவை முடிஞ்சிட்டா, எக்ஸ்ட்ரா அல்ஹம்துலில்லாஹ் பொருளாதார நிலைமையை அமைக்கிறதுக்கான அமைப்பு வந்துட்டா, நாங்கள் என்ன செய்யணும், அவசரமாக எங்களை பிள்ளை குட்டியில் போயிட்டு கொஞ்சம் 2 மாதம் 3 மாதம் கொஞ்சம் வெளியாக இருந்துட்டு வரப்பழகி கொள்ளணும். சரி, இப்படித்தான் ஒரு நிலைமை இருக்குது, விசா கிடைக்குது இல்லை, அப்படித்தான் இருந்தாலும் அதுக்கு ஒரு காப்பட்டு வைக்கணும், 3 வருஷம். அந்த நிலைமையை எங்களோட பிள்ளைகளுக்கு மண்டையில் போடணும். ரைட், இவர் இந்த வருஷம் வரங்காட்டி விரிவிப்பார். முகவரி தான் கடிதம் மாதிரி இருந்திருப்பாரு, முகவரி தான் கடிதம், அங்கே சுற்றும் அங்கே சுற்றும் அடிபட்டு எனது காலுக்கு மிரிபடும், கடைசிக்கு என்னது சிஞ்சி தான் வந்து சேரும், அங்கே என்னது அங்கே போய் சேர எல்லாம் முடியும். இந்த மாதிரி குறிக்கோள் இருக்கணும், ஒரு இலக்கொண்டு இருக்கணும், அதை நாங்கள் என்ன செய்யணும், முடிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் ஆரோக்கியமான முறையில் குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய அந்த பக்குவத்திலே நாங்கள் நினைக்கிறோம் ஒருத்தர் சேர்ந்துடும். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. என்ன சரி, இதுவரைக்கும் பேசின விஷயத்தில் என்ன சரி கேட்கறது இருந்தால் அது
அடுத்தது மிக முக்கியமான விஷயம் தான் இப்போ சில நேரம் இப்போ நாம் என்னது இதுக்கு முன்னுக்கு ஒரு ஞாபகப்படுத்தினேன். இப்போ சில நேரம் நான் கதைக்கிற சில விஷயங்கள் வந்து என்னது நான் தயாரிச்சுட்டு இருப்பேன் உண்டு. ஆனால் இன்னைக்கு வந்து சில நேரம் அதில் என்ன செய்வான் வேறு பெரிய சில விஷயங்களையும் வெளியாக்கிடுவான். ஏன்னா பேசக்கூடியவங்கள அந்த எண்ணத்தை பொறுத்து இருக்குது. அதே மாதிரி அந்த சபையில் அல்லாஹ்வுத்தாலா என்ன செய்வான் சில விஷயங்களை அல்லாஹ் பொறுத்தால் என்ன செய்வான் பேசக்கூடியவருடைய வாய்ப்பு போடுவான். சில நேரம் இப்படி இருக்கும், இன்றைக்கு பேசின விஷயம் முழுக்க இன்றைக்கு என்னை பற்றி உள்ள விஷயங்களாக இருக்கும் சில நேரம். இப்போ அதை வச்சு நாங்கள் என்ன செய்யப்படாது, இவர் இன்றைக்கு என்னை பற்றி தான் கதைச்சாரு, என்னை தான் சுட்டி காட்டி மறைமுகமாக பேசினாரு அப்படின்னு என்ன செய்யலாது முடிவெடுக்கிறதுக்கு இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க இருக்கிற ஒருத்தருடைய நிலைமையும் எனக்கு தெரியாது. நான் சொல்லவா இப்போ சில டைமில் சில விஷயங்கள் அல்லாஹ் என்ன செய்வான் வெளிப்படுத்துவான். அந்த சந்தர்ப்பத்தை பொறுத்து நேரத்தை பொறுத்து சில பேச்சுக்கள் வந்து வெளியாகும். அந்த பேச்சு சில நேரம் உதாரணத்துக்கு இப்போ நான் இருந்தால் இப்போ நான் அதை சந்திக்கிறேன். இன்றைக்கு பேசப்பட்ட விஷயத்தில் 5-6 விஷயம் என்னை பற்றி சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குன்னு வச்சுக்கொள்ளுமே. அது உதாரணத்திற்கு என்னது இந்த காலம் இருக்கிறதா இருக்கலாம், அல்லது தொழில் இல்லாமைக்கு இருக்கிறதா இருக்கலாம், அப்படி அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அதை முடிவெடுக்கலாது இவர் என்னை பற்றி இன்றைக்கு செலுத்தாரு கழிச்சிட்டார் அப்படின்னு சில நேரம் லேட்டாகி வரதா இருக்கலாம். அது மாதிரி விஷயங்கள் வந்து அதை வச்சு என்ன செய்யலாது பேசக்கூடியவரோட கோபம் கொள்றதுக்கு இயலாது. பேசுறது வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து என்னது எதுக்கு பேசுறேன், அல்லாஹ் தஆலாவுடைய குர்ஆன் ஹதீஸில் உள்ள விஷயங்களை பேசுறேன். அப்போ இந்த இடத்துல வந்து உட்கார்ந்தா சில டைம்ல என்னது போனவருக்கா என்னது அந்த என்னது பேச வந்தது சம்பவம், பேசப்பட்ட விஷயம் உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ அந்த டைம்ல அது அப்படி மாறும் பேச்சுக்கள். அப்போ அது வந்து நினைச்சியோ என்னது இன்னைக்கு ஒருத்தரை பார்த்து என்னது மனசுக்கு எடுத்து அவரை பற்றி அப்படி இல்லை. அது வந்து அந்த இடத்துல பேச்சுக்கு நாக்குக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் அதை வெளிப்படுத்துறான். அது என்னை பற்றியா இருக்கலாம், யாரை பற்றியா இருக்கலாம். நோக்கம் என்ன, வெளியாகிற பேச்சு நல்ல விஷயமா இருக்கணும், அது எனக்கும் உங்களுக்கும் படிப்பினையாக இருக்கக்கூடியதாக இருக்கணும். இதுதான் நோக்கம். என் மூலமாக வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அது எனக்கு முதலாவதாக வழிகாட்டியா இருக்கணும். அது எனக்கு முதலாவது கருதி படிக்கணும். அடுத்தது உங்களுக்கு கேட்கிற உங்களுக்கு அது என்ன செய்யணும் கருதி படிக்கணும். இந்த நோக்கமே தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. அதே மாதிரி இப்ப உள்ள ஒரு விஷயம் எனக்கு தொடர்ந்து நடைபெற்று வர அந்த கலைக்கிற விஷயம் இது சைக்கிளாது. ஒரு விஷயம் கண்ணுக்கு முன்னுக்கு நடந்தால் பேச வேண்டிய விஷயத்தை பேசித்தான் ஆகணும். ஏண்டா இப்ப பள்ளி என்கிறது அமைதியான ஒரு இடம். எல்லாரும் அமைதியை தேடி வருகின்ற இடம் பள்ளிவாசல். பள்ளிவாசலுக்கு வந்தால் அமைதி இறங்குது. அப்ப அந்த அமைதி இறங்குற இடத்துல அமைதியை தேடி வந்தவங்களோட விஷயத்துல நாங்க சத்தத்தை போட்டா அவங்களுக்கு இன்னும் டென்ஷன் ஆகும், தொலை இயலாமைக்கு போகும். அந்த அதை சுட்டி காட்டியே ஆக வரும் கட்டாயம். அடுத்தது இதுக்கு பின்னால இன்ஷா அல்லாஹ் சமைக்கிற நேரத்தில் பாபு சத்தம் கேட்கா தொழுகிற டைம் வந்துட்டு நாங்க சமைக்கிறது அப்படியே ஓ பண்ணிக்கிறோம். என்னைக்கு அது முடியுதோ இன்னைக்கு அதை நிப்பாட்டிட்டு அப்படியே உதவு எடுத்துட்டு வந்து என்ன செஞ்சிடும் பள்ளியில இமாஜமாக்கிற சொல்லக்கூடிய பழக்கத்தை நாங்கள் என்ன செய்யணும் உண்டாகிக்கொள்ளணும். இது கவனிச்சு வந்த விஷயத்துல நாங்கள் என்னது எங்களுக்கு அது படிப்பினையாக எடுத்துக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். அது முடியட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு போவோம். அதுக்கப்புறம் அப்போ நாங்கள் பள்ளிக்கு வந்தது எதுக்கு, பள்ளிக்கு வந்த பள்ளியில் இருந்துக்கிட்டு ஒரு தொழுகை இமாஜமாத்தோட இல்லாமல் போகிறதுங்கிறது அது பெரிய ஒரு என்னது. இப்போ குளிக்க போய்ச்சிட்டு குளிக்காமைக்கு வர மாதிரி, குளிக்க போய்ச்சிட்டு குளிக்காமல் வர மாதிரி ஆகிடும். அது மாதிரி தான் இப்போ நாங்கள் எந்த இடத்துல சமைச்சு என்ன இக்காம சொல்லப்படுது, ஒரு ஆள் வந்து என்ன சொல்லுவார் இமாம் ஜமாத் நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நாங்கள் என்ன செய்யணும், அந்த சமைக்கிறத அப்படியே வச்சு போட்டு நாங்கள் வந்து உதவி செஞ்சுட்டு பள்ளியில் வந்து தொழுதுட்டு அதுக்கு பின்னாடி போயிட்டு சமைக்கிறது. அப்போ சமைக்கிறவங்க கடைசிக்கு அதை பார்த்தா அந்த சமைக்கிறதுக்கு வந்து மாதிரி ஆகிடும். அப்போ அதனால அது இல்லாமைக்கு தொழுகையோட இமாம் ஜமாத்துற விஷயத்தில் கொஞ்சம் நாங்கள் என்ன செய்யணும், இதுக்கு பின்னால் கொஞ்சம் அதையும் கவனம் செலுத்திக் கொள்ளும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றியும் சஹாபாக்களை பற்றியும் குர்ஆனுக்கு முன்னால் உள்ள வேதங்கள்ல, அதாவது தௌராத், யஹூதிகள் பின்பற்றக்கூடிய தௌராத், பின்பற்றிய தௌராத், அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் பின்பற்றிய இஞ்சில், இதுல எங்களை நபியை பத்தி சஹாபாக்களை பத்தி வந்திருக்குது. அப்ப நான் இன்னைக்கு பார்க்க போறது நபியை பத்தி தௌராத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் வேதம் 4 வேதம், 4 வேதமே தௌராத், இஞ்சில், ஜபூர், குர்ஆன். கடைசியாவது வந்ததுதான் எங்களோட குர்ஆன். குர்ஆனுக்கு பின்னால எந்த ஒரு வேதமும் வராது கியாமத்துல வரங்காட்டி. அப்ப அதுக்கு முன்னுக்கு வந்த வேதம் ஆக 1வது வந்த வேதம் என்னது
தௌராத்துல நபியோட சிஃபத் எப்படி சொல்லப்பட்டிருக்குது என்கிறது நான் அன்றைக்கு பார்க்க போறோம். அதா இப்னு யஸார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, நான் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்களை சந்திச்சேன். அவங்க ஏற்கனவே தௌராத்தை பின்பற்றிட்டு இருந்து நபியுடைய என்னது தாவா செவிமடுத்து இஸ்லாத்தை ஏற்று நடந்தவங்க தான் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ். நான் கேட்டேன், எனக்கு தௌராத்தில் நபிட பண்புகள் எப்படி சொல்லப்பட்டிருக்குது, குர்ஆன்ல நபிட பண்பு சொல்லப்பட்டிருக்கு, நான் இதுக்கு முன்னுக்கு பார்த்தோம். தௌராத்தில் நபிட பண்பு எப்படி சொல்லப்பட்டிருக்குது? அப்ப சொன்னாங்க, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் சொல்லித்தாரன். ஆம், சொல்லப்பட்டிருக்குது, நான் சொல்லித்தாரன். எப்படி குர்ஆன்ல அல்லாஹ் நபியோட பண்பை சொன்னானோ அதே மாதிரி தான் தௌராத்திலையும் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப ஏன் நபி அவங்க ஏற்கல்ல? யஹூதிகள் அப்ப ஏன் நபியாக வார நேரத்தில் யஹூதிகள் இருந்தாங்க மக்கா மதீனால. அவ மக்கால இருந்த மதீனால இருந்த யஹூதிகள் ஏன் நபியை ஏற்கல்ல? ஒரு கேள்வி வருதுதானே. எந்த அளவுக்குண்டா எப்படி சொந்த மகனை எப்படி தெரியுமோ இது ஏண்ட மகன் தான் அப்படின்னு எப்படி சொந்த மகனை எப்படி தெரியுமோ அந்த மாதிரி தான் யஹூதிகள் நபியை விளங்கி வச்சிருந்தாங்க. அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும். எப்படி சொந்த பிள்ளை எப்படி தெரியுமோ மகளை எப்படி தெரியுமோ இதுதான் எங்கள்ட சொல்லப்பட்ட எங்களோட தௌராத்தில் சொல்லப்பட்ட நபி அப்படின்னு ஊர்ஜிதமா 100க்கு 100 தெரியும். அப்படி தெரிஞ்சும் என்ன செய்யல, அந்த நபியை பின்பற்றினவங்க கொஞ்சம் பேர் தான் யூதர்கள்ல. ஏண்டா பொறாம. என்ன காரணம்? அல்லாஹ் குர்ஆன்ல நேரடியாக சொல்றான், பொறாம தான் காரணம். யஹூதிகளுக்கிட்ட பொறாம கூட, யூதர்களுக்கிட்ட என்ன இருக்கு? பொறாம இருக்குது. நமக்கு தெரியும் 48,000 பேரை 400 சொச்ச நாட்கள்ல கொண்டு முடிச்சார்கள். எந்த விதமான இரக்கம் இல்லாமைக்கு அவங்க உள்ளத்துல என்ன இரக்கம் இல்லை. அவங்களோட சொந்த குடும்பம் அதே மாதிரி அவங்களோட இலக்கு அடையறதுக்கு வேண்டிய ஒன்றை செய்வாங்க யூதர்கள். இந்த 48,000 பேர்ல கிட்டத்தட்ட 18,000க்கு மேல வெறும் சிறுவர்கள், பெண்கள். அதுலயும் எனது இதுக்கு உட்படுத்தப்பட்டார்கள். கை இல்ல, கால் இல்ல, அந்த மாதிரியானது அவங்களுக்கு என்ன சொல்றது உபாதைக்குள்ளானவங்க. அப்ப அதனால அவங்க என்ன செய்யல, குர்ஆன்ல எப்படி நபியை பத்தி சொல்லப்பட்டிருக்குது அதே மாதிரி தௌராத்திலையும் நபியை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நபி வந்த நேரத்தில் அவங்களுக்கு தெரியும் இதுதான் நபி, வாக்களிக்கப்பட்ட நபி இவங்க தான். ஆனா அப்பவும் என்ன செய்யல, ஏற்க பின்பற்ற தயார் இல்லை. ஏன்? இந்த அனாதையான எழுத படிக்க தெரியாத இவரே நாங்க பின்பற்றுறது பெருமை, பொறாம, இதுதான் மெயின் காரணமா இருந்துச்சு. அதுல என்ன குர்ஆன்ல எப்படி வந்திருக்குது? நபி அவர்கள் சாட்சி சொல்வார்கள், நல்ல விடயத்துக்கு துணையாக இருப்பார்கள், நல்ல விடயங்களுக்கு துணை போவாங்க, அநியாயத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க, துணை போக மாட்டாங்க. மக்களுக்கு நன்மாராயம் சொல்லுவாங்க, ஆசை விட்டுவாங்க. சொல்லுங்க, சொல்வதன் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டம் கவலை இல்லாம போகும். நீங்க எதை கேட்டாலும் அல்லாஹ் கிட்ட கேளுங்க, அவன் தான் உங்களுக்கு நிறைவேற்றி தரக்கூடியவன். நீங்க என்னது முன்பின் சுருத்துக்களை பேணி தொழுது வந்தால் அல்லாஹ் உங்களுக்கு பிரத்தியமான ஒரு சொர்க்கத்தை கட்டுறான். எப்படி மக்களுக்கு என்ன செய்வாங்க? நன்மாராயம் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் பயமுறுத்துவாங்க, நீங்க இந்த பாவத்தை செய்ய வேணாம், இந்த பாவத்தை செய்வதன் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த பாவம் கிடைக்கும், இந்த தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுவாங்க. நன்மையை எப்படி ஆசை ஊட்டுவாங்களோ அதே மாதிரி தண்டனையையும் பயமுறுத்தாட்டுவாங்க. அதே மாதிரி அடுத்த ஆட்களுக்கு துணையாக இருப்பாங்க, அடுத்த மக்களுக்கு துணையாக இருப்பாங்க. நான் உன்னத்தருக்கு சுமையாக பேசிடப்படாது, நான் இன்னொரு ஆளுக்கு என்னவா பேசிடப்படாது, சுமையாக பேசிட, இன்னொரு ஆளுக்கு நான் தாங்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு மனிதனாக இருக்கணும். அப்ப நபியோட பண்பு அது. அதே மாதிரி நபியவங்களுக்கு பேரு முத்தவக்கில், அல்லாஹ்வின் பால் தனது பல காரியங்களையும் பொறுப்பு சாட்டக்கூடியவர். லா பக்துன் வலா கலீதுன், கல்லஞ்சம் உடைய ஆள் இல்லை. நபி சல்லல்லாஹு அவங்க எப்படியாப்பட்டவங்க இல்லை, கல்லஞ்சம் உடையவங்க இல்லை. அதனாலதான் நபியவங்க மக்களோட இரக்கமாக பழகினதால தான் அந்த குறுகிய அந்த 23 வருஷத்துள்ளுக்கு ஆரம்பத்துல அபூபக்கர் சித்திக் மட்டும்தான் ஒரே ஒரு சஹாபி. ஆரம்பத்துல ஹஜ்ஜத்துல் வதால 1,24,000 சஹாபாக்கள். அந்த குறுகிய அந்த 18 வருஷத்துள்ளுக்கு 19 வருஷத்துள்ளுக்கு எப்படி அவ்வளவு கூட்டம் வர காரணம்? நபியுடைய இரக்கம், நபியுடைய பாசம். ஒவ்வொரு சஹாபியும் நபிக்கு நான் தான் விருப்பமான ஆள் அப்படின்னு நபியை காணாட்டி இருந்த நாளைக்கு திரும்ப நபியை பார்க்கறதுக்கு வருவாங்க, முகத்தை பார்க்கறதுக்கு. அவ்வளவு இரக்கம், நபி அவ்வளவு இரக்கம் சஹாபாக்கள் மீது. யார் சரி நபிக்கிட்ட வந்து குறை சொன்னா சொல்லுவாங்க,
எனக்கு அந்த அடுத்த ஆள குறையை பத்தி சொல்ல வேணாம். ஏண்டா நான் உங்ககிட்ட வரும்போது நான் ஒவ்வொருத்தருடையும் நல்லெண்ணம் வச்சுட்டு தான் நான் வரணும். சுப்ஹானல்லாஹ். அப்ப அவ்வளவு இரக்கம் உள்ளவங்க. ஜினா செஞ்சுட்டு வந்த, விபச்சாரம் செஞ்சுட்டு வந்த அந்த சாபியை பார்த்து கூட என்ன செஞ்சாங்க, அவங்க கண்ணால யாரும் காண இல்லை, அது அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ளது. தௌபா செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் அது வேற விஷயம். வந்தது என்ன சொன்னாங்க, என்னது, நீங்க தொட்டி இருக்கலாம், முத்தமிட்டு இருக்கலாம், நீங்க இது செய்யல. அதுபோல் அவராகவே அதை ஏற்றுக்கொண்டார். நான் செஞ்சுட்டேன் யார சொல்லலாம். அதுபோல் கல்லடிச்சு கொலை செய்யப்பட்டாங்க. அவங்களோட ரத்தம் அந்த முழு மதீனா வாசலுக்கு பங்கெடுத்து கொடுத்தாலும் ஒரு ஆள் அந்த ரத்தத்துல ஒரு துளி சமனாக மாட்டாது. ஏன்னா பரிசுத்தமான அந்த பாவத்துக்குரிய குற்ற பரிகாரத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. எனவே அவர் சொர்க்கவாதி. அந்த மனிதன் அந்த பாவத்தை எடுத்து ஏற்றுக்கொண்டு கல்லடி வாங்கி கொலை செய்யப்பட்டாங்க. அதுக்கு குற்ற பரிகாரமாக அமைஞ்சு அவர் சொர்க்கவாதி. அப்ப அந்த அளவுக்கு எடுத்துருக்கு. மூஞ்சில பாயல, சிறுநீர் கழிச்சவங்களை என்ன செய்யல, உடனே தடுத்து நிறுத்தல, சிறுநீர் அப்படியே கழிய விட்டாங்க. மஸ்ஜித் நபவி உள்ளுக்கு அந்த கட்டப்பட்டிருந்த காட்டரபி சிறுநீர் கழிக்கும் பொழுது சஹாபாக்கள் பாய்ஞ்சாங்க, என்னது தடுக்கிறதுக்கு. சஹாபாக்களை செஞ்சாங்க, தடுக்க வேணாம், அவரை மூத்திரம் பெய்ய விடுங்க, அவரை மூத்திரம் பெய்யறதுக்கு விடுங்க. ஒரு தண்ணி வாளி தான், அடிச்சுட்டா பை திரும்பது. பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு அந்த இறக்கத்தன்மை. அப்ப நபி அவங்க கல் நெஞ்ச முடியவங்கள் இல்ல. அதே மாதிரி சந்தைகள்ல கடையோரங்கள்ல சத்தம் போட்டுக்கொண்டு போற பண்பு இல்லை. பாருங்க, இங்க போன் அடிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பண்பு எல்லாம் அவ்வளவு நல்ல பண்பு இல்லை. எரிச்சல் சத்தது என்னது, எரிச்சலை உண்டாக்குறது அடுத்தாக்களுக்கு, அது நல்ல பண்பு இல்லை. ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தா, அதனாலதான் என்னது தூங்கிட்டு இருந்தா என்னது தூக்கம் தூக்கம் எனக்கு நல்ல தூக்கம் வைத்து எனக்கு தொழுகை விடுறது கேளு, அது ஒரு காரணம். முழிப்பு வந்தோடனே அந்த தொழுகை தொழுதுறணும். அப்ப அந்த அடுத்தாக்களுக்கு என்ன செய்யப்படாது, இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. அப்ப வியாபாரம் நடக்கக்கூடிய இடம் தான் சந்தை கடையோரங்கள். அப்ப அதுல நபி அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சத்தம் போட்டு பேச மாட்டாங்க. ஏன், என்னால் அடுத்தாக்களுக்கு தொந்தரவு வரக்கூடாது என்பதற்காக வேண்டி. அதே மாதிரி யார் சரி நபியக்கு பழிக்கு பழி, யார் சரி என்ன சரி ஒன்று செஞ்சா அதை பழிக்கு பழி வாங்க மாட்டாங்க. நபிட பண்பு, நபிட பண்பு எப்படி, பழிக்கு பழி வாங்குற பண்பு இல்லை, மன்னிக்கிற பண்பு, மன்னிக்கிற பண்பு. சுப்ஹானல்லாஹ். நாங்க இன்றைக்கு என்னது சின்ன ஒரு விஷயத்துக்கு பல வருஷம் பேசுறல ஒருத்தரோட, இது மூமின் பண்பு இல்லை. மன்னிக்கணும். அவரால் அந்த மனுஷனால தொடர் எனக்கு ஆபத்து இருக்குமா இருந்தா சலாத்தோடையும் அவரோட நிலைமையை விசாரிக்கிறது மட்டும் சுருக்கிக் கொள்ளணும். அதுக்குன்னு முழுமையா பேசாம செய்யல, அவரை ஒதுக்கலாம். ஒரு மனிதன் மூலமாக அவரோட சேர்ந்தாலே எனக்கு பிரச்சனை தான், அவரோட சேர்ந்தாலே எனக்கு நோவினை தான் அப்படின்னு இருந்தால் அவருக்கு நான் என்னது சலாம் கலாமோட மட்டும் முடிச்சுக்கிறது. சலாம் சொல்றது, பதில் சொல்றது, என்ன செய்து சோமா அல்ஹம்துலில்லாஹ், ரைட், அதோட முடிஞ்சு. இஸ்லாம் அதை கூட என்னது பரிபூர்ணமா வெறுக்க செல்ல இல்லை. எவ்வளவு அழகான மார்க்கம், நபியோட பண்பு. நபி அங்க என்ன செய்வாங்க, மன்னிப்பாங்க, பழி வாங்க மாட்டாங்க. ஃபத்ஹு மக்கா நமக்கு தெரியும், வரும் எல்லா சம்பவமும் இன்ஷா அல்லாஹ். ஃபத்ஹு மக்கா நபிய நாட்டை விட்டு நாடு கடத்தினாக்கள், நபியவங்களை போஸ்ட் பண்ணி என்னது போச்சலினாக்கள். நபியவங்களுக்கு நாட்டை விட்டு போறதுக்கு விருப்பம் இல்லை, மக்காவை விட்டு போறதுக்கு. சொன்னாங்க, மக்கா நீதான் எனக்கு மிக விருப்பமான ஒரு நாடு, உன்னை விட்டு போக எனக்கு விருப்பம் இல்லை, பிறந்த நாடு, இந்த மக்கள் வெளியேற்றாங்க, நான் அழைச்சிட்டு நான் போறேன். அப்படி வெளியேற்றினாக்கள். அந்த வாதி அபி தாலிப் ஒரு பள்ளத்தாக்குல இந்த முஸ்லீம்கள் அப்படியே போட்டு சாப்பாடு கொடுக்காம தடுத்து வச்சிருக்காங்க. இப்ப ஃபத்ஹு மக்கா நடக்குது, ஹிஜ்ரி 8. நபி அங்க வாராங்க மக்காக்கு. எப்படி வந்தாங்க தெரியுமா, தலையை பணிச்சுக்கிட்டு வந்தாங்க, தலைய பணிச்சுக்கிட்டு வந்தாங்க. ஏன், தாழ்மையா வந்தாங்க, பெருமை அடிக்கையில. வந்த உடனே சொன்னாங்க, யாரெல்லாம் அபூ சுஃபியான் வீட்டுக்கு போவாங்களோ நாங்க அவ்வளவு ஒன்றும் செய்ய மாட்டோம், யார் மன்னிப்பு கேட்டு வராங்களோ அவங்களுக்கு நாங்க ஒன்றுமே செய்ய மாட்டோம். கொலை செஞ்ச எத்தனையோ பேரை கொலை செஞ்சாக்கள், சஹாபாக்கள் எத்தனையோ பேரை கொலை செஞ்சாக்கள் வந்தாங்க, எல்லாரையும் மன்னிச்சாங்க, எல்லாரையும் மன்னிச்சாங்க, ஒருத்தரையும் பழிக்கு பழி வாங்க. சுப்ஹானல்லாஹ். அது எப்படியாப்பட்ட பண்பா இருக்கும். அப்ப நாங்க தான் சொல்ல, மனித நேயம் என்றாலே இஸ்லாம் தானே, அது அவ்வளவு பண்பு. அப்ப அந்த பண்பெல்லாம் எங்கள்கிட்டையும் வரணும், எங்கள்கிட்டையும் வரணும். நாங்க எங்கட உள்ளத்தை பக்குவப்படுத்தணும். அடுத்த சமூகத்துல சேர்ந்து வாழ்றோம், எல்லாத்தையும் பேசணும், கதைக்கணும், அவரோட கஷ்ட நஷ்டத்துல பங்கெடுக்கணும். இந்த மாதிரி பண்பை நாங்க உண்டாக்கி கொள்ளணும். கல் நெஞ்சம் இருக்கப்படாது, கல் நெஞ்சம் இருக்கப்படாது, வஞ்சகம் இருக்கப்படாது, பொறாமை இருக்கப்படாது, பெருமை இருக்கப்படாது. எல்லாரும் நாங்க உண்டு அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும். முஸ்லீம்கள் மூமின்களோட சகோதரம், அதுல வேறுபாடு காட்டப்படாது. இந்த மாதிரி பண்பை நாங்க என்ன செய்யணும், எங்களை நாங்க உருவாக்கி கொள்ளணும். आज जो हम पढ़ा है, पहले हम देखा कुरान में नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का सिफात,
एक मरतबा अता इब्न यसार रहमतुल्लाह अलैहि अब्दुल्लाह इब्न अम्र इब्न आस रज़ियल्लाहु अन्हु को देखा, मुलाकात किया, फिर पूछा तौरात में आप लोगों का जो पहले किताब है उसमें नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम सिफात कैसा था। फिर वो बताया कुरान में किस तरह बता दिया गया है, इसी तरह तौरात में भी बता दिया गया है। फिर यहूदी लोगों को नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का सिफात सारे पता है, लेकिन फिर भी ये क्यों नहीं माना? क्योंकि हसद, ये उम्मी को मैं क्यों इत्तिबा करूं, मैं उससे मैं बेहतर हूं, मुझे पढ़ना आता है, लिखना आता है, उसको लिखना नहीं आता, उसको पढ़ना नहीं आता, मैं उसको क्यों इत्तिबा करूं? इस तरह हसद है। जो अपने बेटे को एक बंदा किस तरह जानता है, इसी तरह नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम को यहूदी लोग जानते थे। इतना मालूम था ये नबी है, सच है, फिर भी नहीं इत्तिबा नहीं किया कुछ लोगों के सिवाय, क्योंकि हसद उनके दिल में क्या था? हसद, मैं बेहतर हूं, मैं उसको इत्तिबा नहीं करूंगा, इस तरह। और इसी तरह नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का सिफात लोगों के दरमियान अच्छे चीज बताएगा, नफरत की बात नहीं बताएगा। अगर उसमें भी नफरत भी हो फिर भी उसका शर नहीं बताएगा, हर खैर बताते हैं, खैर बताएगा। और इसी तरह उसका दिल कस्वा नहीं होगा, यानी पत्थर की तरह उसका दिल नहीं है, नरम बाल दिल है। अगर कोई बंदा उसको कोई जरीमत करे, कोई गाली दे, कोई भी जुल्म करे, लेकिन नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम उसके बदले में इंतकाम नहीं लेता है, उसको माफ कर देता है। फतह मक्का हम सब जानते हैं, फतह मक्का नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का 18 साल के बाद जो उनका जो मदर लैंड मक्का से इखराज निकाला गया है, उस टाइम मक्का को देखकर नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम क्या बताया? मैं आपको बहुत मोहब्बत करता हूँ, इन लोग मुझे इधर से नहीं निकालेंगे, फिर मैं नहीं निकालता हूँ, मैं इधर ही रहूंगा, लेकिन क्या करे, वो लोग मुझे निकाल रहा है, मैं इसलिए मैं निकाल कर मदीना जा रहा हूँ। इस तरह मक्का को देखकर बताया। फिर फतह मक्का हो गया, नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम इस्लाम हो गया, गालिब हो गया। फिर नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम ऊंट में आ रहा है, किस तरह आया? इस तरह नहीं आया, एक मुतकब्बिर की तरह मुतवाज़ी होकर सर को नीचे कर आया। फिर बताया आज मन दखल दार अबी सुफियान फहुव आमिन, जो लोग अबू सुफियान के घर वो लोग अंदर जा रहा है, मैं उसको कोई भी कुछ भी नहीं करेगा, कोई बंदा, और कोई बंदा उसके खता को समझकर अगर आएगा माफी मांगकर, उसको भी कत्ल नहीं किया जाएगा। ये आम तौर पर सबको माफ है, इस तरह दिल है। उन लोगों में कितने बंदे को मारा, बदर में कितने बंदे को मारा, उहद में कितने बंदे को मारा, फिर भी इंतकाम नहीं लिया। आज सब बंदे मोमिन होकर अच्छे इंसानियत के तौर पर अच्छे जिंदगी गुजारे, ये अमन फैलाया। ये है मकारिमुल अखलाक, ये है हुस्न अखलाक, अच्छे खुलुक। ये अच्छे खुलुक हम सब हमारे जिंदगी में लेना है। हमको अच्छे अखलाक से हमारे बदन को जीना करना है, जमील करना है। इस सब के लिए इंशाअल्लाह अल्लाह सुब्हानहू व तआला हम सबको तौफीक अता फरमा। सुब्हानकल्लाह व बिहम्दिका अशहदु अल्ला इलाहा इल्ला अंता अस्तगफिरुका व अतूबु इलैक।